الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ولا عدوان إلا على الظالمين أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم زدنا علما. அல்ஹம்துலில்லாஹ். அழைப்பை எடுத்து வந்த சகோதரர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நிறைய விதமான மார்க்க கல்விகளை பயிலக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அன்பிற்குரிய சகோதரிகளே, நாம இப்போ அமர்ந்திருக்க இந்த நேரம் கிதாபு தௌஹீத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம், இதன் வாயிலா அகீதாவுடைய கல்வியை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றக்காண்டி ஒரு நல்ல நோக்கத்தோட நம்ம அமர்ந்திருக்கோம். அப்போ நம்ம அமர்ந்திருக்க இந்த மஜ்லிஸ் கல்வி சார்ந்த ஒரு மஜ்லிஸ், கல்வி சார்ந்த ஒரு அமர்வு. எனவே கல்வி சார்ந்த அமர்வு வரும் பொழுது நம்முடைய எண்ணம் எல்லா இடத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும். யாருக்கும் மறுப்பு கொடுக்கறதுக்காண்டி படிப்போம், அல்லது பெருமை அடிக்கிறதுக்காண்டி படிப்போம், அல்லது இது தெரிஞ்சுக்கிட்டே இதோட என்னுடைய கல்வியோட பயணத்தை நான் முடிச்சிருவேன், இப்படிப்பட்ட நினைப்பு, இப்படிப்பட்ட தவறான நீயத்தில் எதுவுமே இல்லாம நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் மரணம் வரை கல்வி நம்ம அனைவரும் தேடணும் அப்படின்ற ஒரு நல்ல நீயத்துல நம்ம இன்ஷா அல்லாஹ் உட்காரணும். அன்பிற்குரிய சகோதரர், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல் இல்முன் அர்பஅத்துல் அர்பா, கல்வி என்பது 4 பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி என்பது 4 அப்படின்னு சொல்லுவாங்க இமாம் ஷாஃபி. முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் கல்வியோடைய பயணத்துல உள்ள போறான். கல்வியோட பயணத்துல என்ன பண்றான், அப்பதான் அவன் உள்ள போறான். உள்ள போகும்போது அவன் நினைக்கிறான், ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கல்வியை கத்துக்கிட்ட உடனே அவன் நினைக்கிறான், உலகத்திலே நான் தான் நிறைய படிச்சிருக்கேன் போல அப்படின்னு அவன் நினைப்பான். இது கல்வியோட முதல் கட்டம். முதல் கட்டம் தாண்டி 2வது கட்டம் போகும் பொழுது, கல்வியோட இன்னும் நிறைய கல்வி 2வது கட்டத்தை அவன் படிக்கும் பொழுது அவன் நினைக்கிறான், ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்ட போல, நம்ம எல்லாமே ஃபுல்லா தெரியும் நம்ம நினைச்சிருந்தோம், அது தப்பு, ஏதோ ஒரு விஷயத்த விட்டுட்டோம் போல அப்படின்னு அவன் நினைப்பான்னு சொல்லிட்டு சொல்றான். 3வது கட்டம் 2 தாண்டி 3வது கட்டம் நிறைய படிக்கிறான். நிறைய படிக்கும் போது அகர் 3வது கட்டம் அவன் போகும்போது நிறைய கல்வி படிக்கும் அவன் நினைக்கிறான், நம்ம கத்துக்கிட்டதை விட உலகத்துல விட்டது நிறைய இருக்கு, நிறைய கல்வி கத்துக்கிறது விட்டுட்டோம், கொஞ்சமா தான் நம்ம எடுத்திருக்கோம் போல அப்படின்னு நான் நினைப்பான். 4வது கட்டம் கடைசி கட்டம், அதாவது பெரிய பெரிய கல்விகள் படிக்கும் பொழுது அஜ்ஹலுன் நாஸ், 4வது கட்டத்தை அவன் நினைக்கிறான், நம்ம தான் உலகத்திலே முட்டாள் போல அப்படின்னு நான் நினைப்பான். புரியுதா? ஒரு வகை எப்படி போகுது, ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போது நான் தான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைப்பான். இது கல்வியோட குறைபாடு, இது கல்வியோடைய குறைபாடு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் யாரும் அவன் நினைப்போர் இல்லை. ஆனா ஒரு அப்படி நினைத்தால் அவனோட கல்வியோட குறைபாடு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சிடான் அப்படின்னு சொன்னா ஏதோ விட்ட மாதிரி ஃபீல் இருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சா நிறைய விட்டுட்டு போல, இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு நினைப்பான். இன்னும் நிறைய படிக்க 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 அவனோட தன்மையில் என்ன ஆகுது, உலகத்திலே நான் தான் முட்டாள் போல, எதுவுமே படிக்கல, இன்னும் நிறைய படிக்கணும் போல அப்படின்னு அவன் நினைப்பான். இது கல்வியாளர்களுடைய தன்மையும் பண்பா இது இருக்குன்னு சொல்லி இமாம் ஷாஃபி சொல்றாங்கன்ற நம்ம பாக்குறோம். சரிங்களா? இது ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, 4 பேர் வந்து நம்ம கிட்ட மார்க்கத்தை விவசாயம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றதை விட, நம்ம எல்லா இடத்திலும் நமக்கு எதுவும் தெரியாது, இன்னும் நிறைய கல்வி கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை நம்ம உண்டாகிடும். எந்த இடத்தும் கல்வி அப்படின்னு கூறப்பட்டா, மார்க்கத்தில் அறிவுகள் பற்றி பேசப்படுகிறது அப்படின்னு அழைக்கப்பட்டா, முதல்ல வரன்னு சொல்றது நம்மளாதான் இருக்கணும். அந்த அடிப்படை தான் இமாம் ஷாஃபி அவங்க இப்படி சொன்னாங்கன்னு பார்க்கணும். சரிங்களா? இந்த அடிப்படையில கிதாபு தௌஹீத் இந்த புத்தகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. கிதாபு தௌஹீதுடைய யார் இந்த புத்தகத்தை தொகுத்தாங்க அப்படின்னு யாருக்கா தெரியுமா? பொதுமக்கள் சொல்லுங்க. கிதாபு தௌஹீத் யார் தொகுத்த புத்தகம் அப்படின்னு தெரியும்? ஓபனா சொல்லலாம், பிரச்சனை இல்லை. இது ஒரு எப்படி சொல்ற, ஒரு நார்மல் கிளாஸ் மாறும், பயன் மாதிரி கிடையாது. நீங்க ஓபனா பேசணும், பிரச்சனை கிடையாது. யார் இந்த கிதாபு தௌஹீத் இந்த புக்கை தொகுத்தா? முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ். அஹ்சன்த். முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அலைஹி, நம்ம எப்பவுமே எந்த மார்க்கம் சார்ந்த புத்தகங்களை படிக்கிறதா இருந்தாலும் சரி,
புத்தகத்தை யார் தொகுத்தா அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த புத்தகம் என்ன செய்தி சொல்லு நமக்கு தெரியும். இல்லைன்னா கடைசியில செய்திகள் நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப், அவங்க அத்தா பேரு அப்துல் வஹாப் பின் சுலைமான் பின் அலி அத் தமீமி ரஹிமஹுல்லாஹ். இந்த தமீமின்னு சொல்ற இந்த வார்த்தை இருக்குல்ல, தமீமின்னு சொல்ற வார்த்தை, இது அவங்களுடைய குடும்பத்தோட பேர். இது அவங்களுடைய குடும்பத்தோட பேர். பனு தமீம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தாங்களே, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இப்ப பாருங்க, கொள்கை ரீதியா வரும் பொழுது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கொள்கை. எந்த இடத்துல ஒரு மனிதன் கொள்கையில முரண்டு தடம் பிறண்டு போயிடறானோ அதற்கு பிறகு அவனுக்கு கொள்கையே இல்லாத மாதிரி தான். இஸ்லாத்துல இருக்க ஒரே கொள்கை குர்ஆன் சொன்னான். இதுல இருந்து லைட்டா நவண்டு தடம் பிறண்டா அப்படின்னு சொன்னா அவன் என்னதான் கொள்கை பேர் வச்சுனா அந்த கொள்கை இல்லாத மாதிரி தான் மார்க்க நமக்கு சொல்லி தருது. எனவே நாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம், இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமுல்லா அவர்கள் இந்த உலகத்தை என்ன கொள்கையை சொல்லி கொடுத்தாங்க? குர்ஆனுக்கும் சுன்னாக்கும் அடிப்பட்ட இந்த கொள்கையை சொல்லி கொடுத்தாங்க. இவங்க எப்படி அப்படின்னு சொன்னா, அதாவது ஹிஜ்ரி அடிப்படையில 1115 ஹிஜ்ரி. நாம் வாழ்ந்திருக்க என்ன வருஷம்? 1400 தாண்டிடும். கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி 1115 ஹிஜ்ரியோட வருஷத்துல என்ன பண்றாரு, ரியாத் பக்கத்துல இருக்கக்கூடிய ஓயினா சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல, நஜிதுன்னு சொல்லக்கூடிய ஓயினா நஜித் எல்லாம் பக்கத்துல இருக்கும் ரியாத்ல. அந்த நஜிதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல என்ன பண்றாரு, பிறக்கிறார். இவங்களோட அத்தா அப்துல் வஹாப் இருக்காருல்ல, இந்த அப்துல் வஹாப் சொல்லக்கூடிய இவர் தான் அந்த ஓயினாவுடைய பகுதியில பாதி தீர்ப்பு சொல்லக்கூடிய நபரா இவர் தான் இருக்காரு. யாரு? இவங்களுடைய அத்தா. அப்போ இவங்களுடைய ஃபேமிலி என்பது ஒரு செல்வாக்கு நிறைந்த நல்லா படிச்ச ஃபேமிலி. அது மட்டும் இல்லாம இவங்க முஹம்மது பின் அப்துல் வஹாப் இவரு பிறக்கக்கூடிய அந்த சவுதியா எப்படி இருந்தது, ரசூலா எப்படிப்பட்ட சவுதியா, எப்படிப்பட்ட அரபு தேசத்தை ரசூலா உருவாக்குனாங்க? ஷிர்க் இல்லாம, சிலை வணக்கம் இல்லாம, கபர் வணக்கம் இல்லாம, அல்லாஹ்வுக்கு இணையே இல்லாத ஒரு அரபு தேசத்தை ரசூலா உருவாக்குனாங்க. அதே ரசூலா சொன்னாங்க, நான் மரணித்த பிறகு கியாமத் இதுவரை வராது. எதுவரை? அதாவது ஒரு காலம் வரும், நான் இந்த சமுதாயத்தை அனுப்பப்படுவதற்கு முன்னால் இந்த சமுதாயம் எப்படி இருந்ததோ அந்த நிலைமைக்கு இந்த சமுதாயம் திரும்பும் அப்படின்னு ரசூலா ஒரு செய்தி சொல்லிப்பாங்க. அப்படின்னா என்ன? அரபுடைய மக்கள் திரும்ப வழிகேட்டுக்கு செல்வாங்க அப்படின்ற ரசூலா ஒரு செய்தி சொல்லிப்பாங்க. அந்த காலகட்டம் தான் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவங்க வாழ்ந்த அந்த காலம். சிலை தான் இல்ல, வெளிப்பட என்ன இல்ல, சிலை தான் இல்ல. சிலை தவிர எல்லாமே இருந்தது. சிலைக்கு செய்ய வேண்டிய எல்லாமே இருந்தது. கபர் வணக்கம் இருந்தது, அந்த மரம் இபாதத் செய்யக்கூடிய வழக்கம் இருந்தது. தனி மனித, அதாவது ஒரு மனிதர் இருப்பாரு, மிகப்பெரிய அவுலியான்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னாடி போகக்கூடிய கூட்டங்கள் இருந்தது. அவர்கிட்ட தன்னுடைய நேர்ச்சிகள், தன்னுடைய சத்தியங்கள் அல்லது தன்னுடைய இபாதத்தெல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. கபர்கிட்ட போயிட்டு சஜிதா செய்யும் அளவிற்கு மிக மோசமான ஒரு நிலைமை என்ன இருந்தது, இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் வாழ்ந்த அந்த காலத்துல இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு செய்தி வருது ஹதீஸ்ல, அபூ தாவூத் போன்ற ஹதீஸ்ல பதிவாகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு முறை இந்த உம்மத் வழி கிடக்கும் பொழுதும், ஒவ்வொரு முறை இந்த உம்மத் வழி தவறும் பொழுது, எந்த அளவு வழி தவறுனா சொல்றதுக்கு ஆளே வெளியே வரல அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த உம்மத் போகும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அதாவது யுஜத்தித் அலை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முஜத்தித் சொல்லக்கூடிய ஒரு நபரை அந்த சமுதாயத்தை அல்லாஹ் எழுப்பும். எப்படி? இந்த உம்மத் அல்லாஹ்வும் ரசூலும் மறக்கும் பொழுது அதே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்புவான். அந்த நபர் எப்படி அழைக்கப்படும்? முஜத்தித். முஜத்தித் அப்படின்னா புதுமைப்படுத்துபவர். புதுமைப்படுத்த பிதாத்துன்னு நினைச்சிடக்கூடாது. அந்த இடத்துல தூய்மையான இஸ்லாத்தை பேசுறது யாரும் இல்லையா, புதுசா இவர் வருவாரு, தூய்மையான இஸ்லாத்தை பேசுவார். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத் வரை இந்த சமுதாயம் முழுமையா வழி தவறும் பொழுது அல்லாஹ் இதை செஞ்சு கொண்டே இருப்பான். அவங்களுக்கு மத்தியில ஒரு நபர் அல்லாஹ் செலக்ட் பண்ணா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நபருக்கு எல்லா விதமான மார்க்கத்துறை ஏற்பாடுகள் செய்வான். அந்த நபர் படிப்பாரு, மிகப்பெரிய மார்க்கெட்டை, மிகப்பெரிய மாற்றத்தை அந்த இடத்த கொண்டு வருவார். அப்படிப்பட்ட இடத்துல யாரு இருக்கா? முஹம்மது பின் அப்துல் வஹாப். ஏன் இதுக்கு இவர்களுக்கு, அதாவது இமாம் அல் முஜத்தித், இமாம் அல் முஜத்தித் அப்படின்னா அந்த இடத்துல பேச முடியாத ஒரு விஷயத்தை புதுமையா பேசி கொண்டு வந்த ஒரு இமாம் அப்படின்னு இவங்க ஏன் அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சார். அந்த அரபுடைய சமுதாயத்துல எதை ரசூலுல்லாஹ் வெறுத்தாங்களோ, எந்த ஷிர்க்கை பத்தி குர்ஆன் பேஜுக்கு பேஜ் பேசுதோ அந்த ஷிர்க்கை அவங்க செஞ்சதன் காரணமா இவர் என்ன பண்ணாரு, இவர் படிச்சு தன்னுடைய மார்க்கத்தை பரப்புறதுனால அந்த இடத்தை ஒரு புதுமையா இஸ்லாத்தை கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைக்கப்படுறாருன்னு பாக்குறோம். சரிங்களா? ஹயர். இப்ப பாருங்க, அதாவது இவர் கொண்டு வந்த இந்த கொள்கை இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம இந்த கொள்கை பேசும்போது எப்படி எல்லாம் அழைப்பாங்க? சலஃப் கொள்கை அப்படின்னு அழைப்பாங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமா, சுன்ன ஜமா கிடையாது, அஹ்லு சுன்னா வல் ஜமா இப்படி அழைப்பது உண்டு. சரிங்களா? அல்லது அசரி, அப்படி இப்படிப்பட்ட பெயர்களை அழைப்பது உண்டு. சரிங்களா? இப்ப பாருங்க, அதாவது இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் இருக்கார்ல, இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர் கொண்டு வந்த இந்த குர்ஆனும் சுன்னாவும் அடிப்பட்ட இந்த கொள்கையை ஒரு மனிதர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா, எதிர்கொள்கையில இருப்பவங்க, நம்ம கொள்கை உள்ள இருப்பவங்க தான் தன்னைத்தானே சலஃப்னு அழைச்சு கொள்வாங்க, அஹ்லு சுன்னான்னு அழைச்சுக்கலாம். எதிர்கொள்கையில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து எப்படி அழைப்பாங்க? எதிர்கொள்கையில் இருப்பவங்க நாங்க வெறும் குர்ஆன் சொன்னாதான் பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை எப்படி அழைப்பா?
வஹாபி அப்படின்னு அழைப்பாங்க. இந்த வஹாபின்ற பேர் எங்க போய் சேருது தெரியுதா? அவங்க அத்தாட்ட போய் சேரும். அவங்க அத்தா பேர் அப்துல் வஹாப். அவங்க அத்தாவுடைய பேர்ல ஷார்ட்டா வஹாப்ன்றது அல்லாவுடைய பேர். சரிங்களா? ஷார்ட்டா அதை எடுத்து வஹாபி, வஹாபுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அதாவது இமாம் இவருடைய பேர் முகமது. சரிங்களா? இவருடைய பேர் முகமது. அவங்க அத்தா பேர் அப்துல் வஹாப். அவங்க அத்தாவுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இல்ல. இமாம் முகமது பின் அப்துல் வஹாப் சவுதியால பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது அப்பவே இந்த பேர் வந்துட்டு உண்டாயிருச்சு. அப்பொழுது இப்போ வரையும் வஹாபி கொள்கை, இவங்க வஹாபி அந்த கூட்டத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரான் சுன்னா ஃபாலோ செய்யக்கூடிய நபர்களை அடையாளம் சாட்டப்பட்டது. சரிங்களா? ஏன் வஹாபின்ற யாரா வச்சாங்கன்னு உங்களுக்கு யாரா தெரியுமா? ஏன் வஹாபின்றத வச்சாங்க? ஏன் இந்த பேர் செலக்ட் பண்ணி வச்சாங்க? வெறும் குரான் சுன்னா பேசுறவங்கள வஹாபில அடையாளப்படுத்தணும் அப்படின்னு ஏன் வச்சாங்க? புதுமையை கொண்டு வேற இல்ல இந்த பேரை ஏன் செலக்ட் பண்ணாங்க வஹாபின்ற பேர்? அதாவது ஒரு நபர் ஒரு விஷயத்தை கொண்டு வராருன்னா அது அவரை வச்சுதான் அடையாளம் காட்டப்படும். இவரை தான் இந்த இடத்த மாற்று எடுத்து கொண்டு வந்தாரு. இவங்க அத்தா இல்ல, இவரு தான் வெளிப்படையா பேசினாரு. அப்ப இவரு வெளிப்படையா பேசின இவர் பேர் என்னது? முஹம்மது இவர் பேர். அப்ப என்ன அழைக்கணும்? முஹம்மதின்னு அழைக்கணும். என்ன அழைக்கணும்? முஹம்மதி. முஹம்மதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இல்ல நம்மளே அடையாளம் காமிக்கிறாரு. யாருக்கு தான் பிடிக்கும்? யாருக்கு தான் அது வந்துட்டு பிடிக்காம இருக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும். ரசூலுல்லாஹி பேர் கிட்ட எல்லாருக்கும் பிடிக்கல. வழி கெட்டவனுக்கும் பிடிக்கும், வழி இருக்கவனுக்கும் பிடிக்கும். அப்போ முஹம்மதின்னு சொன்னா எல்லாரும் பின்னாடி போயிருவாங்கன்னு சொல்லிட்டு இவரோட பெயர்ல அடையாளப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட கபரு வணங்கிகளால் செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி தான் வஹாபின்ற ஒரு பெயர். சரிங்களா? நம்மளே வஹாபின்னு அடையாளப்படுத்தக்கூடாது, பிறர் அடையாளம் வந்தாலும் அதை சட்டை பண்ணக்கூடாது. நம்முடைய கொள்கை முழுக்க, நம்முடைய சிந்தனை முழுக்க இந்த எந்த செய்தியை அவர் கொண்டு வந்தாலும் அந்த செய்தி நம்ம படிக்கணும், அந்த செய்தி பிறகு கொண்டு வரணும். சரிங்களா? இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதாவது நிறைய விதமான எதிர்ப்புகள் இமாம் முகமது பின் அப்துல் வஹாப் அவங்க எதிர்த்து வைக்கப்படும். நிறைய விதமான எதிர்ப்புகள், அது எல்லாம் சொன்னா நம்மளோட கிளாஸ் முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இன்னும் புதுசு புதுசா கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதுல ஒரே ஒரு எதிர்ப்பு மட்டும் சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? என்ன அப்படின்னு சொன்னா, இமாம் முகமது பின் அப்துல் வஹாப் எங்க பிறந்தாங்கன்னு நான் சொன்னேன்? சவுதியால எங்க? ரியாதுல ஒரு பகுதி நஜித்னு சொல்லக்கூடிய பகுதி. எந்த பகுதி? நஜித்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு நபர் வராரு, வந்து சொல்ற அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுடைய நாட்டுக்காக துவா செய்யுங்க. அவருடைய நாடு எது? ஈராக்ல இருக்க நஜித். ஈராக்ல ஒரு நஜித் இருக்கு. அந்த ஈராக்காண்டியும் அந்த நஜித்துக்காண்டியும் நீங்க எங்களுக்காண்டி துவா செய்யுங்க அப்படின்னு ஒரு நபர் வராரு. ரசூலுல்லாஹ் அந்த நபரோட செய்தி கேட்கறாங்க. செய்தி கேட்டு ரசூலுல்லாஹ் கை தூக்குறாங்க. அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ யமனினா. யல்லாஹ் எங்களுடைய ஷாம் தேசத்துக்கும், ஷாம்னா பலஸ்தீன் பக்கம், சிரியா. சரிங்களா? எங்களுடைய பலஸ்தீனுக்கும் எங்களுடைய யமனுக்கும் நீ வந்துட்டு பரக்கத்து தா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஆப்போசிட் டைரக்ஷன் கேட்கிறாரு. அவர் கேட்டது ஈராக், சவுதியாக்கு மேல இருக்கு. ரசூலுல்லாஹ் அப்படி கீழே இருக்கக்கூடிய பூமிகளுக்கு துவா செய்யறாங்க. திருப்பி அந்த நபர் சொல்ற அல்லாஹ் எங்களுடைய ஈராக்குக்கு துவா செய்யுங்க. ரசூலுல்லாஹ் கேட்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் திருப்பி யமனுக்கும் ஷாமுக்கும் துவா செய்யறாங்க. திருப்பி அந்த நபர் வந்து கேட்கிற, திருப்பி ரசூலுல்லாஹ் என்ன பண்றாரு? வேற ஒரு பூமிக்காண்டி துவா செய்யறாங்க. நாலாவது அந்த நபர் அதே கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, உங்களுடைய ஈராக்காண்டியும் உங்களுடைய பூமிக்காண்டி நான் எப்படி துவா செய்ய முடியும்? அதுதான் ஃபித்னாவுடைய அடைக்கலம், அதுதான் ஃபித்னாவுடைய அடைக்கலம். அங்க இருந்தா கர்னு ஷயாத்தீன், ஷைத்தானுடைய கொம்புகள் அங்க இருந்தா முளைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? ஈராக்ல இருக்க அந்த கூஃபா, நஜித் இப்படிப்பட்ட பூமியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ற பாக்குறோம். சரிங்களா? அந்த நபர் அங்க இருந்து அப்படியே சைலண்டா போயிடுறாரு. சரிங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? ஈராக்ல இருக்க அந்த நஜித்ன்ற பகுதிக்கும் ஈராக்குடைய மற்ற பகுதியும் ரசூலுல்லாஹ் குறியிட்டு சொல்றாங்க. அந்த இடத்துல தான் ஃபித்னாக்கள் பிறக்கும், ஷைத்தானுடைய கொம்புகள் முளைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிப்பான். இது எந்த? ஈராக்ல இருக்க நஜிதுடைய பகுதியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. இவர் எந்த நஜிதுல பிறக்கிறாரு? ரியாதோட நஜித், ரியாத் பக்கத்துல இருக்க நஜிதுல பிறக்கிறார். இப்போ இந்த கொள்கைக்கு அப்பாற்பட்ட சகோதரர் என்ன புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொன்ன நஜித் இதுதான். ரசூலுல்லாஹ் சொன்ன நஜித் இவர் முகமது பின் அப்துல் வஹாப் அவர்கள் பிறந்த நஜித் தான். எனவே அங்கிருந்து இவர் வந்து புதுசா சொன்னனால ரசூலுல்லாஹ் சொன்ன ஃபித்னா செய்யக்கூடிய நபர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸை தவறா விளங்கியிருக்காங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னது எந்த நஜித்? ஈராக் பக்கத்துல நஜித். ரசூலுல்லாஹ் ஆனா இவர் பிறந்து அதுக்கு மிகவும் ஆப்போசிட்ல இருக்க நஜித பிறந்தார். அது மட்டும் இல்லாம நஜித் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இருக்கையில உயர்ந்த இடத்துக்கு சொல்லுவாங்க. உயர்ந்த இடத்துக்கு நஜித் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ரியாத் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகவும் உயர்வான இடத்தை பிறந்தவர் தான் முகமது பின் அப்துல் வஹாப். அந்த பூமி உயர்வா இருக்குன்னு சொல்லிட்டு நஜித் வைக்கப்பட்ட தவிர வரலாறு அடிப்படையில நஜித் என்ற பெயர் அது அழைக்கப்படல. ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த பெயரும் கிடையாது. ஆக மொத்தம் ரசூலுல்லாஹ் வந்துட்டு ஃபித்னான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொன்னாங்க. அங்க இருந்தா இவர் வந்தாருன்னு சொல்லி இவர் இருக்கு. இது மிகவும் தவறான பொய்யான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு பாக்குறோம். ரசூலுல்லாஹ் ஒரு நஜித் சொல்லிப்பாங்க, இங்க இருந்துதான் ஃபித்னாக்கள் பிறக்கும்ட்டு. அந்த ஈராக் அந்த கூஃபால என்னென்ன ஃபித்னாக்கள் பிறந்திருக்கும் யாரும் சொல்ல முடியுமா?
ஷியாக்கள். யாரு? ஷியாக்கள். கூஃபா இருக்குல்ல, கூஃபாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடம் பேர் என்ன? கர்பலா. ரசூலுல்லாவுடைய அதாவது பேரன் கொல்லப்பட்ட ஒரு இடம். கர்பலாவுடைய இடத்துன்னு கேள்விப்பட்டிருந்தானே, அந்த இடம் ரசூலுல்லாவுடைய பேரன் கொல்லப்பட்ட இடம். ஷியாக்களோட அடைக்கலம்னா என்னது? அந்த ஈராக், கூஃபா, இது சொல்லப்படக்கூடிய இடம். இது ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொல்லக்கூடிய மிக கொடுமையான ஒரு அரசன். நிறைய சஹாபாக்களை கொலை செய்து மிக கொடுங்கோலன். அவன் எங்க வரான்? ஈராக்லாம் வரான். அது மட்டும் இல்லாம பல்வேறு விதமான குழப்பங்கள். முஅத்தஸிலா சொல்லக்கூடிய ஹதீஸ் மறுப்பாளர்கள், உம்மத்துடைய சமுதாயத்துடைய முதல் ஹதீஸ் மறுப்பாளர்கள் அங்கதான் இருக்காங்க. எங்க? ரசூலா ஒரு இடத்துல ஃபித்னா பிறக்குன்னு சொன்னாங்களே, அங்கதான் வராங்க. அதுல ஜஹ்மியா சொல்லக்கூடிய கொள்கை எல்லாம் அங்கதான் பிறக்கும் பாக்குறோம். ஆக மொத்தம் ரசூலா சொன்ன கொள்கை எல்லாமே தவறான நபர்கள் அங்கிருந்து பிறந்தாங்க, வந்தாங்க. ஆனா நாம படிக்கிற அங்கிருந்து வரல அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆக மொத்தம் சுருக்கமா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர்கள் கொண்டு வந்த கொள்கை என்பது வெறும் குரானுக்கும் சுன்னாக்கும் அடிப்பட்ட ஒரு தூய்மையான கொள்கை. தூய்மையான கொள்கை எப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, குரான் சொன்ன நேரடியா ஒரு நபர் அணுகிறா அப்படின்னாலே அது தூய்மை தான். அதுல தன்னுடைய சிந்தனையை போகிட்டார் அப்படின்னு சொன்னா அங்கதான் வலிக்கேடு. இந்த யாருடைய சிந்தனையும் கிடையாது. இருக்கக்கூடிய குரானுக்கும் சுன்னாக்கும் அடிப்பட்ட விஷயங்களை தொகுத்து ஒரு புத்தகமா போட்டு தன்னுடைய மாணவர் படிக்க வச்சாங்க அப்படின்ற பாக்கணும். சரிங்களா? இந்த கிதாபு தௌஹீதுடைய பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு மாதிரி நான் சொல்லிக்கிறேன். அதாவது இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவருடைய காலத்துல தன்னுடைய மாணவர்கள் நிறைய மாணவர் என்ன பண்ணாரு? உருவாக்கினார். நிறைய மாணவர்களை உருவாக்கினார். நிறைய மாணவர்களை உருவாக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல மாணவர்கள் மறைஞ்சு வந்து படிக்க வராங்க. படிக்க வரும் பொழுது அப்போதைக்கு இவர் எழுதின ஒரே புத்தகம்னா இந்த கிதாபு தௌஹீத் மட்டும்தான். இப்படி மாணவர்கள் வந்து படிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு பாக்குறாங்க ஒருத்தர் அதாவது குஃபுர்லும் ஷிர்க்லையும் மௌத்தாயிடுறாரு. குஃபுர்லும் ஷிர்க்கும் மௌத்தாயிடுறாரு. அந்த இடத்துல ஒரு கூட்டமா இருக்கு. இந்த படிக்க வைக்கிற மாணவர் பாக்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னா ஜனாசா மையத்து எப்படி மௌத்தானாரு? குஃபுர்லும் ஷிர்க்கும் மௌத்தானாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர் பாக்குறாங்க. பார்த்து வராங்க. உஸ்தாத் கேட்கிறாரு, இவரு கேட்கிறாரு, முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமுல்லா கேட்கிறாரு, ஏன் லேட் ஆச்சு அப்படின்னு கேட்காரு. அப்ப அவங்க சொல்றாங்க, உஸ்தாத் இந்த மாதிரி நாங்க பார்த்த வழியில ஒருத்தர் குஃபுர்லும் ஷிர்க்ல மௌத்தாயிட்டாரு, அது மௌத்தாயிட்டாரு அப்படின்னு சொன்னப்போ உஸ்தாத் அப்படியே அமைதியா இருக்காரு. ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு இன்னொரு சம்பவம் நடக்குது. இதே மாதிரி டைமுக்கு வர வேண்டிய மாணவர்கள் 1 மணி நேரம் லேட் ஆகிட்டாங்க. ஏன் லேட் ஆகாதாங்க அப்படின்னா, மாணவர் சொல்றாங்க, சார் நாங்க பார்த்த வழியில பார்த்தோம், அதாவது ஒரு நபர் இருந்தாரு, அந்த நபரு ஒரு வயசு பெண் பிள்ளைகிட்ட தவறா நடந்துறாரு. வயசு வாலிப பெண் பிள்ளைகிட்ட இவர் தவறா நடந்துட்டாரு. மக்கள்கிட்ட கையும் களவா மாட்டிட்டாரு. மக்கள்லாம் போட்டு அடிச்சிருந்தாங்க. நாங்களும் அதுக்கு துணை கொடுத்திருந்தோம். நாங்களும் அந்த நபரை போட்டு அடிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. புரியுதா? இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவங்க கிட்ட இந்த செய்தி சொன்ன பிறகு மாணவர் சொன்னாங்க, நம்ம வந்துட்டு அகீதா பத்தி நிறைய படிச்சோம், நீங்க எழுத புத்தகத்தையும் நிறைய படிச்சோம், இப்ப நம்ம வேற படிக்கலாம், ஹதீஸ், ஃபிக்ஹ், தஃப்சீர், வேற இஸ்லாத்துடைய வேற விஷயங்கள் பத்தி நிறைய படிக்கலாம் அப்படின்னு இந்த மாணவர் சொன்ன பிறகு முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் கோபம் வந்திருக்கு? யாராவது ஒரு செய்தி சொல்ல முடியும்? அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. உஸ்தாதுக்கு கோபம் வந்தது. ஏன் கோபம் வந்திருக்கும்? புரியுதா? சம்பவம் புரியுதா? சொல்லு. புரியுதா? அதாவது முதல்ல ஒரு மையத்தை பார்த்தாங்க, அவர் ஷிர்கும் குஃப்ரும் இறந்து போனார். அதுக்கு மாணவர்கிட்ட ரியாக்ஷனே இல்லை. நார்மலா பார்த்தாங்க, வந்தாங்க, முடிஞ்சு போச்சு. 2வது நபரை பார்த்தாரு, அவர் விபச்சாரம் செஞ்சவர். அவரை பார்த்தா இவங்க கொந்தளிச்சுட்டாங்க, கோபத்துல எழுதுறாங்க. அதனால பாடத்தை விட்டு வந்துட்டாங்க. புரியுதா? இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் சொன்னாங்க, அதாவது மார்க்கத்துடைய சட்டம் அடிப்படையில விபச்சாரத்தை விட, திருட்டை விட, கொலையை விட மிக மோசமான பாவம் என்ன? ஷிர்கும் குஃப்ரும். அந்த இடத்துல உங்களோட உணர்ச்சிகள் வரல, ஆனா அதை விட கீழ்த்தனமான பாவத்தை பார்த்துட்டா உங்களுடைய உணர்ச்சிகள் வருது அப்படின்னு சொன்னா, நீங்க தௌஹீத் என்ற கொள்கையை நீங்க தவறா புரிஞ்சிருக்கீங்க, இன்னும் படிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, முடிச்ச புத்தகத்தை திருப்பி திறந்து திருப்பி இதே படிக்க வச்சான்னு பார்க்கணும். புரியுதா? அப்ப எல்லா இடத்துலயும் நம்ம இடத்துல ஒரு கணக்குகள் இருக்கும். எந்த பாவம் எவ்வளவு மோசமானது? குர்ஆன் சொன்ன அடிப்படையில பாவங்களே மிக மோசமானோம். பி அக்பரில் கபாயிர், பெரிய பாவங்களில் மிகப்பெரிய பாவம்னா என்னது? ஷிர்க், குஃப்ர், அல்லாஹ்வுக்கு இணையா கொண்டு வர, இதுதான் பாவங்களே மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை பார்த்த உடனே நம்மளோட உணர்ச்சிகள் எப்படி இருக்கணும், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், நம்முடைய தாவாக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத முழுமையா சொல்லிக் கொடுக்கறதா இந்த புத்தகம். சரிங்களா? அப்ப எல்லா இடத்துலையும் பிற பாவங்களும் நான் தப்பித்து இருக்கணும், எல்லாத்தோட ஷிர்க்ல இருந்து நம்ம தூரமா இருக்கணும். அதே மாதிரி இருக்கு, ஷிர்க்கு பார்த்த இடத்துல இந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய நம்முடைய கொள்கை எப்படியா இருக்கணும், எந்த இடத்துல ஷிர்க்கும் குஃப்ரும் பார்க்கிறோமோ அந்த இடத்துல நம்மளுடைய தாவாக்கள் எந்த வழியெல்லாம் முடியணும் அந்த இடத்துல நம்ம தாவா பண்ண நம்ம கத்துக்கணும். சரிங்களா? பாருங்க, இந்த புத்தகத்துடைய பெயர் கிதாபு தௌஹீத், தௌஹீதுடைய புத்தகம், தௌஹீதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய புத்தகம். அதான் இந்த புக்கோட இருக்கு. சரிங்களா? பாருங்க, தௌஹீத் அப்படின்ற வார்த்தை
இந்த தௌஹீத்ன்ற வார்த்தை என்ன? வார்த்தையுடைய அர்த்தம் யாருக்கா தெரியுமா? தௌஹீத் ஓரிரை கொள்கை, இறைவன் ஒருவன் தான் எல்லா இடத்திலும் அப்படின்ற கொள்கை வச்சுக்கிறதா தௌஹீத் அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? பாருங்க, சுருக்கமா நம்ம போலாம். தௌஹீத் மார்க்கத்துல 3 வகைப்படும். தௌஹீத் 3 வகைப்படும். இது புத்தகத்து வெளி. சரிங்களா? இந்த தௌஹீத் என்ற 3 வகை சுத்தி தான் குர்ஆன் ஹதீஸிலும் அல்லாஹ்வுடைய விஷயங்கள் எது பேசப்பட்டாலும் இந்த 3 வகைக்குள்ள அடங்கிடும். சரிங்களா? இப்போ இந்த தௌஹீதுடைய இன்ஷால்லா இது வந்துட்டு இது எல்லாமே குரூப்ல அனுப்பி விடப்படும். சரிங்களா? ஷார்ட்டா வேணா நோட் பண்ணிக்கோங்க, மீதி எல்லாம் இன்ஷால்லா குரூப்ல அனுப்பிச்சுடுவோம். தௌஹீது முதல் வகை பாருங்க, அத்-தௌஹீத் அர்-ருபூபிய்யா. தௌஹீத் அர்-ருபூபிய்யா. தௌஹீத் அர்-ருபூபிய்யா அப்படின்னு சொன்னா சுருக்கமா, அதாவது ஆட்சி, அதிகாரம், உணவளித்தல், மவுத்து தருதல், உயிர் தருதல், தக்தீர், இன்னும் விதி சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாமே செய்யக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்புறது தான் தௌஹீத் அர்-ருபூபிய்யா. ரப்புன்னு கேள்விப்பட்டோமா? ரப்புனா என்னது? படைத்து பரிபாலிப்பவன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். எல்லாருடைய பெயர்கள்ல ஒரு பெயர். ரப்புல இருந்து விரிவாக்கப்பட்டு செய்யப்பட்டது என்னது? ருபூபிய்யா. படைக்கக்கூடியவனை தான் படைத்த பிறகு என்னெல்லாம் செய்யணும்? பரிபாலிக்கிறது, அவனுக்கு உணவளிக்கிறது, அடைக்கலம் தர்றது, பாதுகாப்புல இருந்து அவனுடைய மறுமை சார்ந்த எல்லா விஷயம், இது எல்லாமே ருபூபியால வந்துடும். ஆக மொத்தம் ஒரு மனிதனை ஒரு உயிரை படைத்தது வந்து அந்த உயிரோட கடைசி வரை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்புறதுனா என்னது? அல் ருபூபியா. இது முதல் வகை. இரண்டாவது வகை அல் உலூஹியா. உலூஹியானா என்ன அப்படின்னு சொன்னா, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். எல்லா விதமான இபாதத்தில் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம், அல்லாஹ்வுக்கு இணையா யாருக்கும் சொந்தம் இல்லை, அல்லாஹ் மட்டும் சொந்தம் அப்படின்னு நம்புற என்னது? உலூஹியா. மூணாவது தௌஹீத் அஸ்மாவு சிஃபாத். அஸ்மானா பெயர், சிஃபாத் தன்மை. அல்லாஹ்வுக்கு என்று பெயர்களும் தன்மைகளும் இருக்கிறது. இந்த பெயருக்கும் தன்மைக்கும் யாரும் ஒப்பாக மாட்டாங்க, யாருமே இதுக்கு சரிசமா வர மாட்டாங்க. அல்லாஹ் இதுல தனித்தவன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இது. சரிங்களா? ருபூபியா படைத்து பரிபாலித்தல், உலூஹியா இபாதத் சம்பந்தமான, அஸ்மாவு சிஃபாத் அல்லாஹ்வுடைய பெயர்களும் தன்மைகளும். சரிங்களா? இது எல்லாமே அல்லாஹ்வுக்குன்ற விஷயங்கள் இருக்கிறது, அதுல அல்லாஹ் தனித்தவன் அப்படின்னு நம்புறதுதான். இப்போ புரிஞ்சுக்கிறது இது கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் இந்த புத்தகம் முடிக்கும் பொழுது இது 3மே நமக்கு தெளிவா விளங்கியிருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அப்போ இந்த 3மே இன்ஷா அல்லாஹ் இந்த புக்கு முடிக்கும் போது நமக்கு என்ன பண்ணும்? தெளிவா விளங்கிடும். சரிங்களா? இப்ப பாருங்க, தௌஹீத்ன்ற பெயர்ல நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஏக்களும் சரி, சிந்தனையும் சரி, ஜமாத்தும் சரி, தௌஹீத்ன்ற பெயர்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா உண்மையான தௌஹீத் என்ன அப்படின்றத குர்ஆனை விளங்கினா மட்டும்தான் நமக்கு புரியும். மனிதர்களை விளங்கினா புரியாது. மனிதர்கள்னா சொந்தமா பேசுவாங்களே, சொந்தமா கருத்துக்களை சொல்லுவாங்களே, சொந்த கருத்துக்களை பேச விளங்காது. ஒரு பொழுதும் அல்லாஹ் ரப்பன்னா அப்படி நம்ம படைக்கவே இல்லை. விலங்குல என்னது? வழி தவறி போறோம். நமக்கு விளங்கி உண்மையான தௌஹீத் ஓரிரை கொள்கைனா என்ன புரியணும் அப்படின்னு சொன்னா, அந்த வசனங்களை நேரடியா நம்ம அணுகுனா மட்டும்தான் என்ன பண்ணணும்? நமக்கு தெளிவா விளங்கும். சரிங்களா? பாருங்க, நம்முடைய தமிழ்நாட்டுல முதல்ல தௌஹீத் பேசினது யாரு? சில நண்பர் பேசியிருக்கான். ஆனா வெளிப்படை தாவா செஞ்சு இன்னும் தாவோடைய தாக்கம் இருக்குன்னா தமிழகத்துல யார் பேசினாங்க? யார் தௌஹீத பேசினா? பிரச்சாரம் யார் பயங்கரமா பண்ண ஆரம்பத்தில்? சொல்லுங்க அக்கீப். அவருக்கு முன்னாடி ஷேக் கமாலுதீன் மதனி. ஷேக் கமாலுதீன் மதனி. சரிங்களா? இந்த ஜாக் ஜமாத்துடைய ஃபவுண்டர். சரிங்களா? இப்போ கன்னியாகுமரியில இருக்காரு. தெரியும் தானே எல்லாரும் கமாலுதீன் மதனி. அவரை என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? தௌஹீத பேசுறாரு. தௌஹீத் பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழகம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்முடைய குடும்பத்தை எடுத்து பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு தவறான கொள்கையிலும் தவறான புரிதலும் இருந்து சொல்லு. கமாலுதீன் மதனி மதீனா யூனிவர்சிட்டியில் படிச்சவர். மதீனா யூனிவர்சிட்டியில இமாம் அல்பானியோடைய மாணவராக தான் யார் வரா? கமாலுதீன் மதனி. இமாம் அல்பானி யாரோட மாணவர் அப்படின்னு சொன்னா, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் இருக்கிறாங்களே, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ், அவங்களுக்கு பிள்ளைகள் வராங்க. அவங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததி வருது. அந்த சந்ததி சவுதியால இருக்காங்க. இன்னொரும் அவங்களுடைய சந்ததிகள் வாரிசுகள் இருக்கிறாங்க. அந்த அந்த ஃபேமிலி ட்ரீக்கு, இந்த ஃபேமிலி தொடருக்கு என்ன சொல்லுவாங்க? ஆல ஷேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேக் உடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேக் உடைய ஃபேமிலினா இப்ப சவுதிக்கு போயிட்டு ஆல ஷேக், சவுதியாவுடைய ஷேக் உடைய ஃபேமிலி அப்படின்னா யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவங்களுடைய சந்ததிக்கு தான் ஷேக்கோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆல சவுதியா, சவுதியோட ஃபேமிலி அப்படின்னா நிர்வாகம் செய்யக்கூடியவங்க. யாரு? நிர்வாகம் செய்யக்கூடிய. சவுதியால 2 விதமா இருக்கு. நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு,
கல்விக்கும் தாவாக்கும் தனி கூட்டம் இருக்கு. இது இரண்டும் இணைஞ்சுதான் எப்பவும் வேலை செய்யும். இதை உருவாக்குனது முகமது இப்னு அப்துல் வஹாப் அவருடைய காலத்துல ஆரம்பிச்சாரு. சரிங்களா? அந்த காலத்து இந்த காலம் வரும் நிர்வாகம் செய்யறது ஒரு ஃபேமிலி, கல்விக்கும் தாவாக்கும் ஒரு ஃபேமிலி. இந்த கல்விக்கும் தாவாக்கும் இருக்கக்கூடிய ஃபேமிலி பேர் என்னது? ஆல ஷேக். இந்த ஆல ஷேக்ன்ற ஃபேமிலி கல்விக்கும் தாவாக்கும் அண்ணால இருந்து இந்நாள் வரை அதாவது அவங்க முயற்சி செஞ்சுட்டு வராங்களே, இந்த ஃபேமிலியில இருந்து வரக்கூடிய நிறைய விதமான மார்க் அறிஞர் படிச்சவர் யாரு? இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அந்த இடத்துல வந்து படிக்கிறார். அந்த குடும்பத்தை பிறக்கல, ஆனா அந்த இடத்துல படிக்கிறார். படிச்சு முடிச்ச பிறகு இமாம் அல்பானி மதீனாவுடைய ஒரு டீச்சரா வர்றாரு. அந்த இடத்த படிச்சவர் யாரு? கமாலுதீன் மதனி. சரியா? கமாலுதீன் மதனி எங்க வந்து தாவா பண்றாரு? தமிழகத்துல வந்து. இன்னைக்கு நம்மள அதாவது நேரடியாக அவரோட தாவா கேட்காவிட்டாலும் சரி, ஏதாவது ஒரு முக்கில ஒரு நபர் தௌஹீத் பேசினாலும் அதுக்கு ஏதாவது ஒரு மறைமுகமான பங்கு யாருக்கு இருக்கு? கமாலுதீன் மதனிக்கு இருக்கு. அதை நம்ம எந்த இடத்துலையும் மறுக்க முடியாது. அது மிகவும் உண்மையானது. சரிங்களா? அப்போ ஏதாவது விதத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சரியான கொள்கை பேசுறோம் அப்படின்னா அதோட தொடர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு போய் சேருது? முகமது இப்னு அப்துல் வஹாப். முகமது இப்னு அப்துல் வஹாபுடைய ஃபேமிலி ட்ரீ எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எங்க போகுது அப்படின்னா குறைஷில போய் சேருது. குறைஷில யாரு போய் சேருது அப்படின்னு சொன்னா குசை அப்படின்னு சொல்லக்கூடிய ரசுல்லாவுடைய பாட்டன்ல முப்பாட்டன், மிகவும் ரசுல்லாக்கு முந்தைய குசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்காரு. சரிங்களா? ரசுல்லாவுடைய ஃபேமிலி ட்ரீ எடுத்து பார்த்தீங்கன்னா குசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் கிடைப்பாரு. இந்த குசை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வர இமாம் முகமது இப்னு அப்துல் வஹாபுடைய ஃபேமிலி ட்ரீ போய் சேருது. புரியுதா? அப்போ ஃபேமிலி போய் ட்ரீ சேருது அப்படின்னு சொன்னா இவருடைய மூதாதையர்ல யாரு இருக்காங்க? சஹாபாக்கள் இருக்காங்க, தாபியங்கள், தபா தாபின்னு இருக்காங்க. புரியுதா? அப்போ இன்னைக்கு நம்ம தௌஹீத் பேசுறோம் அப்படின்னா அதோட தொடர் எங்க போய் சேருது? கமாலுதீன் மதனி போயிட்டு, இமாம் அல்பானி போயிட்டு, முகமது இப்னு அப்துல் வஹாப் போயிட்டு, அங்க இருந்து ரசூலா காலம் சஹாபாக்கள் வரை போய் சேருது. புரியுதா? அப்போ ஏதோ ஒரு விதத்துல நம்ம பேசக்கூடிய மார்க்கம் என்பது ரசூலா காலத்துல வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஆனா இதை விட்டு மீதி இருக்கக்கூடிய கொள்கைகள் நீங்க எடுத்து ஆராயக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்து நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 400, 500 அல்லது அதிகபட்சமா 1000 வருஷம் வரையும் அவங்களோட தொடர்பும், இவருக்கு இவர் சொல்லி கொடுத்தப்பாரு, அவருக்கு அவரு சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு தொடர்பும் இந்த 1800 வருஷம் தொடர் நின்றும் ரசூல்லா வரை போய் சேராது. சரிங்களா? இதான் நிறைய விதமான கொள்கையோட குறைபாடுகளா இருக்கு. சரிங்களா? கிதாபு தௌஹீதுடைய முதல் பாடம் நம்பர் 1, இபாதத்துடைய அடித்தளம் தௌஹீத். இபாதத்துடைய அடித்தளம் என்னது? தௌஹீத். தௌஹீத் இல்லாம ஓரிரை கொள்கை இல்ல. ஓரிரை கொள்கைனா நம்ம திருப்பி அந்த 3 இடத்துக்கு போறோம். சரிங்களா? அந்த 3 வகை சேர்ந்ததுதான் தௌஹீத். ருபூபியா, உலூஹியா, அஸ்மா வ சிஃபாத். இதுல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மனிதன் ஒரு குறைபாடு இருக்கு, ருபூபியால குறைபாடு பண்ணிட்டாரு, வணக்கத்துல குறைபாடு பண்ணிட்டாரு, இல்ல அல்லாஹ்வுடைய தன்மைகள்ல கொஞ்சம் கலப்படம் பண்ணி சொல்லிட்டாரு, இப்பெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வாழ்க்கை முழுக்க ஹஜ்ஜு செஞ்சு, வாழ்க்கை முழுக்க ஜிஹாது செஞ்சு, வாழ்க்கை முழுக்க மிகப்பெரிய இபாதத் செய்தாலும் என்ன பண்ணாது? மறுமையில ஏற்றுக்கொள்ளப்படாது, அவர் திருந்தும் வரை. சரிங்களா? எல்லா இபாதத்துக்கும் அடித்தளம் தௌஹீத். தௌஹீத் இல்லாம எந்த ஒரு இபாதத்தும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. சரிங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாள் வந்து நிற்கும் பொழுது முதல் கேள்விகள் ரத்தத்தை சம்பந்தமா கேட்பான். இபாதத்துல முதல் கேள்விகள் நம்ம இடத்த தொழுகையை பற்றி கேட்பான். இப்படிதான் இருக்கும்போது எல்லாவற்றும் பொதுவான கேள்வி என்ன? என்னை வணங்கினாயா அப்படின்னு கேட்பான். என்னை வணங்கியா கேட்ட பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை எப்படி புரிந்து கொண்டாய் அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம பாக்குறோம். நம்ம எப்படி என்னை புரிந்து கொண்டாய் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்த ஒரு மணிக்கு என்ன பிரதிபலிக்குது? தௌஹீத். அல்லாஹ்வை புரிந்து கொள்ளுது, அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துது. இந்த ஒருமைப்படுத்துதல் தவறிடுச்சு அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய இபாதத் செஞ்சாலும் நாளை மறுமை நாள் என்ன பண்ணாது? செல்லுபடி ஆவாது. சரிங்களா? அப்ப என்ன தெரியுது? இபாதத்துக்கும் அமல்களுக்கும் ஒரு படி மேலதான் என்னது? கொள்கை. அந்த கொள்கை தான் தௌஹீத். சரிங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்றான், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இதுக்கு பிறகு நம்ம ஒரு பாடம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பாடத்துக்கு கீழே வசனம் வரும், சில ஹதீஸ்களும் இருக்கும். சரிங்களா? இன்னும் அதிகமான விருப்பம் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தேவைப்படும் வசனங்களை தாராளமா ஞாபகம் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் மனப்பாடமா அர்த்தத்தோட மனப்பாடம் பண்ணி வைக்கிறது அது அவருடைய கல்வியோட உயர்தரத்தோட அடையாளம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் தஆலா ஏதாவது இந்த வசனம் நமக்கே உதவும். சரிங்களா? அந்த அடிப்படையில ஞாபகப்படுத்தினா ரொம்ப நல்லது. அப்படி இல்ல ஞாபகம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் ஒரு தலைப்பு கீழே இந்த அர்த்தம் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத சுருக்கமா ஷார்ட்டா ஞாபகம் வச்சாலும் ரொம்ப சிறந்தது. அப்போ இபாதத்தோட அடித்தளம் தௌஹீத் அப்படின்ற தலைப்புல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வசனம் வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா ஸாரியாத்ல சொல்றான், மனிதர்களையும் ஜின்களையும் மனிதர்களையும் படைத்தது என்னுடைய இபாதத்துக்கு மட்டுமே அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்னுடைய இபாதத்துக்கு மட்டுமே அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லா லியஅபுதூன் அப்படின்னா என்னுடைய இபாதத்துக்கு மட்டுமே அப்படின்னா என்னை மட்டும் இபாதத் செய்யணும்,
என்னை மட்டும் இபாதத் செய்ய வேண்டும். இபாதத்துல என்ன விட்டு வேறொருத்தர் ஆக்குறது, அல்லது அல்லாஹ் இபாதத் செய்யணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய இபாதத்தை வேற ஒருத்தர் கொடுத்துறது, இது எதுவுமே இபாதத்துல இருக்கக்கூடாது. இபாதத்துல எந்த ஒரு ஷிர்க், எந்த ஒரு துணையும் நீங்க வைக்கக்கூடாது அப்படின்றத அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். இது நம்ம வாழ்க்கையுடைய நோக்கம். இந்த வசனம் என்ன? படைக்கப்பட்ட நோக்கம். மனிதரும் ஜின்னும் படைக்கப்பட்டது அல்லாஹ்வை இபாதத் செய்யறதுதான். அல்லாஹ் இபாதத் செய்யறதுதான் அப்படின்னு சொன்னா, அப்புறம் அப்போ பார்க்கணும், சஹாபாக்கள் வியாபாரம் செஞ்சிருக்காங்க. ரசூலுல்லாஹும் சில நேரத்தை சஹாபா கூட கலந்தாய்வுமா பண்ணியிருக்காங்க. இபாதத் தான் செஞ்சிருக்கோம்னா 24 மணி நேரம் என்ன பண்ணிருக்கோம்? இபாதத் தான் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா இபாதத் தவிர ரசூலுல்லாஹ் வேற வேலை செஞ்ச மாதிரியும் ஹதீஸ்ல பார்க்கணும். சஹாபாக்கள் வியாபாரம் செஞ்ச மாதிரியும் பார்க்கணும். அபூ ஹுரைரா அவங்க சொல்றாங்க, நான் படிக்கும் பொழுது நீங்க நிறைய நபர்கள், அதாவது மதீனாவுடைய வீதிகளில் இருந்தீர்கள், சில நபர்கள் மதீனாவுடைய மார்க்கெட்டில் இருந்தீர்கள், சில நபர்கள் விவசாயம் செய்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. பார்க்கணும், சஹாபாக்கள் எல்லாருமே ஆக்டிவிட்டியும் பண்ணாங்க ரசூலுல்லாஹ் காலத்திலே, தடுக்கப்படல. ஆனா வசனம் என்ன சொல்லுது? என்னோட இபாதத் மட்டும் நீங்க படைக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லுது. இது ரெண்டுத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? சஹாபாக்கள் எல்லா வேலையும் செஞ்சாங்க, இபாதத்தை செஞ்சாங்க, இபாதத் தவிர உலகத்துடைய மற்ற விஷயங்களும் செஞ்சாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க என்னோட இபாதத்தை மட்டும் படைக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்ல அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? இபாதத்தை பண்றோம், பிற வேலைகள் வியாபாரம் பண்றோம், வீட்லயே இருக்கிறோம், எல்லாமே பண்றோம். அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கிறது ரெண்டுத்தையும்? கொஸ்டின் யாருக்கு புரியல? எல்லாம் புரிஞ்சதுல. இது ரெண்டுத்தையும் எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்லுங்க. வியாபாரம் வர இபாதத் வரையா? அல்லாஹ் என்ன சொன்னா, இபாதத் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம அதை விட்டுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கணும். இபாதத்தும் பண்றோம், வியாபாரம் பண்றோம். இபாதத் மட்டும்தான் பண்ணணும் என்ன அர்த்தம்? அது என்ன? இபாதத் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா தொழுகணும், திக்ர் பண்ணணும், திக்ர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்த வக்து வரையும், திருப்பி அடுத்த வக்து தொழுகணும். அல்லாஹ் மறக்காம வியாபாரம் பண்ற அது ஒரு இபாதத் தான். அல்லாஹ் வியாபாரம் தர்ம இபாதத் தான். சரிங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம படைக்கப்பட்டது அல்லாஹ்வை இபாதத் செய்யறது. இபாதத் செய்யணும் அப்படின்னா அதுக்கு சில சைடு அம்சங்கள் தேவை. உணவுல இருந்து, ஆரோக்கியத்துல இருந்து, நம்மளுடைய அதாவது மனநிலையில இருந்து, மீதி எல்லா ஆடையில இருந்து நிறைய சைடு அம்சங்கள் தேவைப்படக்கூடிய சில அம்சங்கள் நமக்கு தேவைப்படுது. இந்த அம்சங்கள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம எதை அணுகி ஆகணும்? துனியாவை அணுகி ஆகணும். இந்த துனியாவை அணுகிறதா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? பொதுவெளியில் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? அப்போ நம்மளுடைய நோக்கம் தவற இருக்கக்கூடாது. நோக்கம் எல்லாருக்கும் அல்லாஹ்வை மட்டும் இபாதத் செய்ய வேண்டும், அதான் நம்மளுடைய நோக்கம். பிற விஷயங்கள் எதுக்காக நம்ம அணுகிறோம்? அந்த இபாதத் லேஸ் ஆகணும் அப்படின்னு அணுகிறோம், லேஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அணுகிறோம். இப்போ இந்த தெளிவை நம்ம எல்லா இடத்தும் வந்துடுவீங்களேன், யாரும் ஃபஜர் விட மாட்டோம். யாரும் எதை விட மாட்டோம்? ஃபஜர் விட மாட்டோம், குர்ஆனையும் டெய்லி விட மாட்டோம். ஏன்? நம்மளோட நோக்கம் இபாதத் செய்யறதுக்கு. பிற விஷயங்கள் எது செய்யறோம்? இந்த இபாதத் லேஸ் ஆயிரணும். சாப்பிட்டா தெம்போரும் தொழுவலாம், தூங்குனா கொஞ்சம் நிம்மதி இருக்கும், ஃப்ரெஷ்ஷா போய் தொழுவலாம். இதுக்காண்டிதான் நம்ம என்ன பண்றோம்? பிற விஷயங்கள் அணுகுறத தவிர நம்மளுடைய நோக்கம் முழுக்க இபாதத் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லலாம், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். திடமாக அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு உம்மத்துனா ஒவ்வொரு சமுதாயம், ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு நபியை நாங்கள் அனுப்பினோம். எதற்காக அல்லாஹ் அனுப்பினான்? அல்லாஹ்வை அனிஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், வஜ்தனிபுத் தாகூத், சிலை வணக்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவது. எதுக்காண்டி? சிலை வணக்கம் வேண்டாம், அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்குங்கள் அப்படின்ற செய்தி சொல்றதுக்கு அல்லாஹ் யார் அனுப்பிச்சான்? ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு ரசூலா அனுப்பிச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் இப்படி சொல்ல முடியாது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கடைசி மனிதன் வரை இப்படி ஒரு சமுதாயம் இருந்தது, அந்த சமுதாயத்தை நபியே போல அப்படின்னு யாருமே சொல்லவும் முடியாது. அப்படின்னு யாருமே சொல்லவும் முடியாது. ஏன்? அல்லாஹ் என்ன சொல்றான்? எல்லா சமுதாயத்தையும் நபியை அனுப்பி வச்சிடும். அந்த நபி சொன்ன செய்தி என்னது? அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் அப்படின்னு சொல்ற செய்தி சொல்றது நபி அனுப்பிச்சான். இந்த வசனத்தை புரியக்கூடிய ரெண்டு வசனத்தை புரியக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்முடைய வரக்கூடிய நோக்கம், பிறக்கப்பட்ட நோக்கம், படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வை மட்டும் வணங்கு, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். இப்போ எப்போ அந்த ஒரு நபர் இந்த வணங்குதல் அப்படின்ற விஷயத்தை தவறி விடுகிறாரோ, அதுக்கு பிறகு அந்த இபாதத்ன்ற விஷயத்துல வெளியே போன பிறகு, தௌஹீதுன்னு வெளியே போன பிறகு எவ்வளவு நல்லறம் செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. தௌஹீத் இல்லாம உலகத்துடைய சிறந்த மனிதன் ஆனாலும் அல்லாஹ்விட்ட ஒரு வேலையும் கிடையாது. ஆனா தௌஹீத் மட்டும் இருக்கு, உலகத்துல எதுவுமே இல்லை, தௌஹீத் மட்டும் இருக்குன்னா அதன் மூலியமா நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. அல்லாஹ் சொல்றான், நபியை உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கட்டளை இடுகிறான், அவனை மட்டும் வணங்க வேண்டும். இல்லா ஈயா அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, இந்த இல்லா ஈயா அரபு தெரிஞ்சவங்க தெரியும். இல்லா ஈயா எப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை தரும், ரொம்ப பயங்கரமான ஒரு அழுத்தத்தை தரும். அல்லாஹ் மிகவும் அழுத்தத்தோட, மிகவும் உறுதியோட சொல்றான், நீங்க என்ன மட்டும்தான் வணங்க வேண்டும் அப்படின்னு மிகவும் ஆழமான ஒரு அர்த்தத்தோட அல்லாஹ் சொல்றாரு பார்க்கணும். சரிங்களா? இந்த தொடர் வரக்கூடிய எல்லா வசனமும் நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்ன?
அல்லாவை மட்டும், அல்லாவை தான், அல்லாவை தெரு எதுவுமே இல்லை இப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்கள் தான் தொடர்ந்து வரக்கூடிய எல்லா வசனங்களும். சரிங்களா? இதோட இது பாருங்க. அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், குல் தஆலு அத்லு மா ஹர்ரம அலைக்கும் ரப்புக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சான். இந்த வசனம் இருக்குல்ல, அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்க சொல்லுங்க, தஆலு யூதர்களும் கிறிஸ்தவரும் எங்க இடத்துல வாங்க, யூதரும் கிறிஸ்தவர்களும் எங்க இடத்துல வாங்க, அவங்கள அழைப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நீங்க அழைப்பு கொடுங்க, வருவாங்க. வந்த பிறகு அந்த யூதரும் கிறிஸ்தவன் நீங்க சொல்லுங்க, மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், அல்லாஹ் எதை உங்களுக்கும் எங்களுக்கும் ஹராம் செய்தான். உங்களுக்குன்னா யூதர்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் எதை ஹராம் செய்தான் அதை நான் ஓதி காண்பிக்கிறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி யூதர்களும் கிறிஸ்தவன் கூப்பிடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். கூப்பிட்ட பிறகு அவங்க இடத்த ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய செய்தி என்ன? அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் நீங்க இபாதத் செய்யக்கூடாது, அவனுக்கு இணை வைக்க கூடாது, ஷிர்க் வைக்க கூடாது, இதை நீங்க ஃபர்ஸ்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். சரிங்களா? யூதனுடைய சூழ்ச்சி பத்தி சொல்லுவேன். நம்ம அனைவருக்கும் யூதன் எவ்வளவு சூழ்ச்சிக்காரன், எவ்வளவு தந்திரக்காரன், என்னென்ன சேட்டைகளை வரலாறுல அவன் செஞ்சான், நம்முடைய சமுதாயத்தில் எப்படிப்பட்ட பிளவுகளை போட்டுட்டு இருக்கான், இது எல்லாமே நமக்கு தெரியும். யூதன சூழ்ச்சி ஆயிரக்கணக்கான சூழ்ச்சி இருந்தாலும் அல்லாஹ் முதல்ல போக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? யூதன்ட்ட சொல்லுங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது அப்படின்னு யூதன்ட்ட சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த யூதர்கள் எப்படி இணை வச்சுட்டு இருந்தாங்க யாருக்கா தெரியுமா? ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த யூதர்கள், மதீனால இருந்த யூதர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வச்சிருந்தாங்க. எப்படி இணை வச்சிருந்தாங்க? சிலை இல்ல சிலை வணக்கம். யூதர்கள் சிலை உலூஹியா, அது வந்துட்டு மக்காவுடைய காஃபிர். சரிங்களா? யூதர்கள் எப்படி ஷிர்க் பண்ணிருந்தாங்க, ஆனா ஷிர்க் தான் பண்ணியிருந்தாங்க. என்ன ஷிர்க் பண்ணியிருந்தாங்க? அதாவது யூதர்கள் சொல்றாங்க, வகாலத்திலே யஹூது, யூதர்கள் சொல்கிறார்கள், உஸைரு இப்னில்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், யூதர்கள் சொன்னார்கள் உஸர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு சொன்னாங்க. உஸர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி வந்தாரு, அவங்க பனி இஸ்ராயீல் சமுதாயத்துக்கு வந்த நபி சில அதிசயங்கள் அல்லாஹ் பண்ணி காமிச்ச அந்த நபியை வச்சு அதிசயங்களை பண்ணி காமிச்ச உடனே அந்த நபி என்ன நினைச்சாங்க? இவர் அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு நினைச்சாங்க. யாரு? ஒரு நபிய அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு நினைச்சாங்க. இது யார் மாதிரி இருக்கு? கிறிஸ்தவர்கள், நசாராக்கள் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிய அல்லாஹ்வுடைய குமாரன், அல்லாஹ்வுடைய மகன் ஆக்கினாங்க. யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அல்லாஹ்வுடைய மகன் ஆக்கிட்டாங்க. அதே காரியம் தான் யார் பண்ணா? யூதர்கள் பண்ணாங்க. சரிங்களா? ஆக மொத்தம் 2 சமுதாயம் ஷிர்க்ல இருந்தாங்க. எனவே நீங்க ஷிர்க் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்ற அல்லாஹ் ரப்பல் சொன்னான். இந்த வசனம் இருக்குல்ல, இந்த வசனத்தை முழுக்க எல்லா மார்க்கம் சம்பந்தமான எது தடை செய்யப்படுக்கும், விபச்சாரம் இருந்து, வட்டியில இருந்து, ஹராமான உணவுகள்ல இருந்து, இது எல்லாமே இந்த வசனங்கள்ல தொடர்ந்து தடுக்கப்பட்டிருக்கு. அப்துல்லா பின் மசூத் அவங்க சொல்றாங்க, யாராவது ஒருவருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்தை, இது கடைசியில் அல்லாஹ் சொல்லியிருப்பான், அதாவது தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி, இதுவே உங்களுக்கு வசியத் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான். இதுவே உங்களுக்கு வசியத்னா என்னது? கடைசி ஆசை மாதிரி. புரியுதா? அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை ரசூலுல்லாஹ்வுடைய வசியத் அப்படின்னு சொல்றான். அப்போ அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மரணிச்சாங்க. ரசூலுல்லாஹ் மரணிச்ச பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய வசியத், கடைசி ஆசைகள் யாராவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த வசனத்தை நீங்க ஓதுங்க அப்படின்ட்டு அப்துல்லா பின் மசூத் அவங்க சொல்றாங்க. பார்க்கலாம் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இதுல அந்த அளவுக்கு நம்முடைய ஷரீஅத் சம்பந்தமான ஹராம் செய்யப்பட்ட எல்லா விஷயங்களும் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் டாபிக் வெளியா. ஆனா ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படக்கூடியது அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. இப்ப ஏன் எல்லா இடத்தும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, மீதி இருக்கக்கூடிய பாடங்கள், கிதாபுத் தௌஹீத் மீதி இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, சில இடங்கள்ல நம்ம இப்படி ஃபோக்கஸ் பண்ணுவோம், அந்த இடத்துல சின்ன ஷிர்க் இருக்கும், அந்த இடத்துல சின்ன ஷிர்க் இருக்கும். இந்த சின்ன ஷிர்க் சில நேரத்துல இப்படி இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கும். அப்ப அந்த இடத்த புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் ஷிர்க் வைக்காதுன்னு சொல்லி ஒரு பேஜுக்கும் சொல்றானே, அது இப்படிப்பட்ட ஷிர்க்கை பத்தி தான் அப்படின்றது அப்பதான் நமக்கு புரியும். சரிங்களா? அப்போ தொடர்ந்து வரக்கூடிய வசனம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நினைக்காம, இந்த வசனங்கள் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய வாழ்க்கைக்கு ஒட்டியது அப்படின்னு நினைக்கும். இந்த முதல் பாதத்துடைய கடைசி ஹதீஸ் பாருங்க. முதல் பாதத்துடைய கடைசி ஹதீஸ், அதாவது முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, முஆஸ் பின் ஜபல் மக்கா சேர்ந்தவரா மதீனா சேர்ந்தவரா? முஆஸ் பின் ஜபல் மக்கா சேர்ந்தவரா மதீனா சேர்ந்தவரா? இவர் சஹாபியா தாபியா? சொல்லுங்க, சஹாபியா இல்ல சஹாபிக்கு பின்னாடி வந்தவரா? சஹாபி. மதீனா சேர்ந்தவரா மக்கா சேர்ந்தவரா? முஹாஜிரா? மதீனா சார், அன்சாரி. சரிங்களா? மதீனா சார். முஆஸ் பின் ஜபல் அவங்க சொல்றாங்க, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய முழு வரலாறையும் ரசூலுல்லாஹ் ஒரு நபரை பார்த்து
நேரடியா முகத்தை பார்த்து நேரடியா நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு ரசூலா சொன்ன ஒரே நபர் யாரு? மாஸ் பின் ஜபல். பிற சஹாபிகளை பார்த்து ரசூலா சொன்ன அவர் என்னுடைய நேசம் அவர்கிட்ட இருக்கு, அவருடைய நேசம் என்கிட்ட இருக்கு. ரசூலா பின்னாடி சொல்லியிருப்பான், மறைமுகமா சொல்லியிருப்பான். முகத்தை பார்த்து நேரடியா சொல்ற அளவுக்கு இருக்குன்னா ரசூலா எந்த அளவு பாசம் இருக்கும்? அப்படி சொல்லப்பட்ட ஒரே சஹாபி யாரு? மாஸ் பின் ஜபல். அதுவும் ரசூலா மரணிப்பதற்கு சில மாதங்கள் முன்னாடி, சில மாசத்துக்கு முன்னாடி, நான் உலகத்துல போறேன் அப்படின்னு சொல்லி ரசூலா தன்னுடைய உள்ள இருக்கக்கூடிய சில ஃபீலிங்ஸை ரசூலா வெளிப்படுத்தான். யா மாசே இன்னி உஹிப்புக்கல்லா, அல்லாஹ்வுக்காக உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொன்னான். உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மாஸ் பின் ஜபல் அழுதுறாரு. அழுத பிறகு அதாவது அப்போ அந்த நேரத்தில் அவரு மதீனால இருந்து வேற ஒரு வேலையா யமனுக்கு போற வேலை இருந்தது. யமனுக்கு போயிட்டாருன்னா 2-3 வருஷத்துக்கு மதீனா வர முடியாது. அப்ப அந்த நேரத்தை அவர் அழுகுறாரு. அழுதப்போ அவருக்கு புரிஞ்சிருச்சு ரசூலா இப்படி பேசுறாங்கன்னா ஏதோ ஒரு செய்தி இருக்கு அப்படின்னு சொன்னப்போ, அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொன்னப்போ ரசூலா சொன்னாங்க, மாசே அடுத்த வருடம் நீங்க ஒருவேளை ரிட்டர்ன் வர நேரத்தை நான் இல்லாமல் இருக்கலாம், நான் இந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ அவங்க இன்னும் அழுகுறாங்க. அவருக்கு தெரிஞ்சிச்ச ரசூலா மௌத்தாக போறாங்க, அதனால ரசூலா இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அவர் அழுதான்னு பார்க்கலாம். அப்ப ரசூலா உடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நபரை பார்த்து ரசூலா நேரடியாக நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு நபரை பார்த்து சொன்னா, அந்த நபர் பேர் என்னது? மாஸ் பின் ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு. இந்த நபித்தோட சொல்றாரு, ஒருமுறை குந்து ரதிஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருமுறை ரசூலாக்கு பின்னால நான் வந்து வாகனத்தை உட்கார்ந்துருந்தேன். ஒரு குதிரை சவாரியோ அல்லது கழுது சவாரியோ பின்னாடி நான் என்ன பண்ணேன், உட்கார்ந்து இருந்தேன். ஃபகால் இல்லி யா மாஸ், ரசூலா சொல்றாங்க, மாஸே நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க. அப்போ ரசூலா கேட்கறாங்க, யா மாஸ் அதத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாத். ரசூலா கேட்க ஒரு கேள்வி கேட்க, ரசூலா கேள்வி கேட்கறா ரசூலுக்கு தெரியாது கிடையாது, சோதிக்கிறாங்க ரசூலா என்ன சொல்லுவார் அப்படின்ட்டு. ரசூலா கேட்கறாங்க, மாஸே அல்லாஹ்வுடைய உரிமை, அதாவது அடிமைகள் மேல என்ன இருக்குன்னு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு சில உரிமைகள் இருக்கு, அந்த உரிமைகள் நிறைவேற்றது அந்த அடியார்கள் மேல கடமை, அது என்னன்னு தெரியுமா? இன்னும் ஒமா ஹக்குல் இபாத் அலல்லாஹ், இன்னும் அதாவது அடியார்களுக்கு சில கடமைகள் இருக்கு, சில உரிமைகள் இருக்கு, அது அல்லாஹ் நிறைவேற்றணும், அது என்ன உங்களுக்கு தெரியுமா? அதாவது அல்லாஹ்வுடைய உரிமைகள் தனியா இருக்கு, மனிதனுடைய உரிமைகள் தனியா இருக்கு, இதெல்லாம் என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரசூலா என்ன பண்ணாங்க, திடீர்னு ஒரு புதுசா ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. மாஸ் பின் ஜபல் சொல்றாங்க, அல்லாஹ் ரசூல் ஆலம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நன்கறிஞர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னப்போ ரசூலா சொல்றாங்க, மாஸே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அதாவது ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதாவது ஒரு அடியான் மீது ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள், அல்லாஹ்வுக்கு முழுமைப்படுத்த வேண்டிய உரிமைகள் கடமைகள் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, அவனை மட்டும் இபாதத் செய்யணும், இதான் ஒரே கடமை, இது ஒரே கடமை. இந்த ஒரு கடமைகள் படிக்கும்போது மீதி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடமைகள்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருது. முதல் கடமை என்ன? அல்லாஹ் மட்டும் இபாதத் செய்யணும், அவனுக்கு இணை வைக்கக்கூடாது, இது முதல் கடமை. அப்படி இந்த கடமையை நம்ம முழுமைப்படுத்தணும் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு முழுமைப்படுத்த என்னது? அல்லாஹ் இந்த அடியாரை முழுமைப்படுத்த என்னது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைக்காத அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், இது அல்லாஹ் முழுமைப்படுத்த வேண்டிய உரிமைகள் அப்படின்னு ரசூலா சொல்றாங்கன்னு பார்க்கணும். புரியுதா? அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில உரிமைகள் இருக்கு, அந்த உரிமைகள் நாம நிறைவேற்றணும். அதுல ஃபர்ஸ்ட் ரசூலா சொன்னது என்ன? ஃபர்ஸ்டும் இந்த ஹதீஸ்ல ஒரே உரிமை ரசூலா சொன்னது என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, அவனை மட்டும் இபாதத் செய்யணும். அப்படி நம்ம செஞ்சுட்டோம்னா அல்லாஹ் பதிலுக்கு நமக்கு செய்யறது என்னது? அதுக்கு பதிலாக சொர்க்கத்தை அல்லாஹ் தருகிறான் அப்படின்ற ரசூலா சொன்னாங்க. புரியுதா? நம்ம பார்த்த அதாவது மனிதனை படைத்த நோக்கம்ல இருந்து, அல்லாஹ் ஏவனர்ல இருந்து, ரசூலுடைய வசியத்தின் சொல்லக்கூடிய வசனத்துல இருந்து இந்த ஹதீஸ் நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எவ்வளவு இபாதத்தின் பின்னாடி படிச்சாலும் சரி, எல்லா இபாதத்துக்கும் முற்படி தௌஹீத், ஃபர்ஸ்ட் தௌஹீத், அதுக்கு பின்னாடி தான் எல்லா வசனம். இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வரணும். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் என்னது? தௌஹீத், ஓரிரை கொள்கை. தௌஹீத் எந்த ஒரு பிளவும் இருக்கக்கூடாது, அது கரெக்டா இருக்கும். அதுக்கு பின்னாடி தான் வரக்கூடிய எல்லா இபாதத்துகளும். எனவேதான் இபாதத்துடைய அடித்தளம் தௌஹீத். இது இல்லாம எந்த ஒரு இபாதத்தும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சரிங்களா? எனவே நம்முடைய கடமை தௌஹீத் முழுமை அடையணும் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லிட்டா மட்டும் ஆயிராது. தௌஹீத் முழுமை அடையினாலும் நம்ம சொல்லிட்டா மட்டும் ஆகாது. அது முழுமை எப்படி அடையுதுன்றதுதான் மீதி இருக்கக்கூடிய பாடங்கள் நமக்கு சொல்லி தரும். சரி, கடைசியா இபாதத்தோட அடித்தளம் தௌஹீத் அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹ்ஹாப் ரஹிமஹுல்லாஹ் இருக்கிறாங்களே, ஷேக் அவங்களுக்கு பொதுவாகவே பெரிய தாடி இருக்கும், தாடி பெருசா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவர் எந்த கோத்திரத்தை சார்ந்த வேறு மாற்று மதத்தவர். அவர் என்ன பண்ணாரா, அவர்கிட்ட சுத்தமா தாடி இல்லை, ஃபுல் கிளீன் ஷேவ். அவர் என்ன பண்ணாரா, இந்த பிள்ளையை வந்துட்டு தூக்குனாராம். இவர்கிட்ட இந்த வாங்கின உடனே இந்த கிளீன் ஷேவ் பண்ண நபர் தூக்கணும்னு பிள்ளை அழுவுறதை கம்மி பண்ணுச்சு. இந்த கிளீன் ஷேவா இருக்கக்கூடிய நபர் என்ன சொன்னார், இந்த ஒரு ஷேவ் பண்ணியிருக்க நபர் சொன்னாராம், பாரு உன்னைய பார்த்து பயந்துருச்சு, உன் தாடியை பார்த்து பயந்துருச்சு, அதான் உன்னைய பார்த்து அழுது, என்னை பார்த்து அழுவலை அப்படின்னு சொன்னப்போ அந்த தாடி இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய சொன்னாராம், தாடி இல்லாதனால அது உன்னை அம்மான்னு நினைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. புரியுதா? தாடின்ற ஒரு விஷயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்க பித்ரத்துல வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? ஒரு ஆண் அப்படின்ற வெளியே பிரதிபலிக்கிறது என்னது? தாடி தான். சரிங்களா? பட் தமீமுடைய கூட்டத்தார் பெரிய தாடி இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காண்டி
இந்த சின்ன சம்பவம் சரிங்களா. கிளாஸ் அப்படின்னு வரும்பொழுது நிறைய சகோதரர் சோர்ந்து போயிருக்கீங்க சரிங்களா. இப்படி உள் வாங்கி அப்படியே வாடி போன பூ மாதிரி உட்காந்துருக்கீங்க சரிங்களா. கொஞ்சம் ஆக்டிவா இருங்க சரிங்களா. நம்ம எதுவும் பயானுக்கோ இல்லை ஒன் டே ப்ரோக்ராம் இதுக்கெல்லாம் எதுவும் வரல சரிங்களா. பொது வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான விஷயம் சாப்பாடு எப்படி தண்ணி எப்படியோ அந்த அத்தியாவசியமான விஷயம் தான் என்னது நமக்கு தௌஹீத். அது படிக்க நம்ம என்ன பண்றோம் வந்திருக்கோம். இப்போ நம்மளுடைய சொந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். யாரும் கூப்பிட்டாங்க வர அப்படி இல்லாம நம்மளுடைய சொந்த இன்ட்ரெஸ்டோட இந்த இடத்துல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும் சரிங்களா. ஆரம்பத்தில் சில விஷயங்கள் விளங்காத காரணமா என்ன ஆகுது நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கமா இருக்கும் சரிங்களா. ஆனா கொஞ்சம் சபரோட இருந்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் முன்னாடி சேர்த்து பார்க்கும்போது நமக்கு தெளிவா புரியும் சரிங்களா. அடுத்து இரண்டாவது பாடமாக தௌஹீதுடைய சிறப்பும் அதனால் மன்னிக்கப்படும் பாவங்களும். தௌஹீதுடைய சிறப்பும் அதனால் மன்னிக்கப்படும் பாவங்களும். இப்போ எல்லா இபாதத்தும் அடித்தளம் தௌஹீதம் புரிஞ்சுட்டோம். இதே தௌஹீதுடைய ஒரு மனிதன் மறுமை நாள்ல வந்து நிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் இடத்துல என்ன இருந்தாலும் சரி இந்த தௌஹீதின் காரணமா அல்லாஹ் என்ன பண்றான் அவனுக்கு ஒரு மன்னிப்பை கண்டிப்பா வச்சிருக்கான். எல்லாத்துக்கும் துவா காண்டி ஒரு மன்னிப்பு இருக்கு, தௌபா காண்டி ஒரு மன்னிப்பு இருக்கு, சிஃபாரிஸ் காண்டி ஒரு மன்னிப்பு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு மன்னிப்பு இருக்கு. எல்லாத்தோட மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய கருணையான மன்னிப்பு எதுல இருக்கு இந்த தௌஹீதுனால இருக்கு சரிங்களா. இதனால் தௌஹீதுடைய சிறப்பு என்னது அது நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் சரிங்களா. வெளியே ஒரு ஹதீஸ் வரும். என்ன ஹதீஸ் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா எல்லா நபர்களையும் விசாரணை முடிச்சிடும். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துல நரகவாசிகள் நரகத்துல இப்படி இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது இந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க சில நபர்கள் அல்லாஹ் இடத்துல பேசுவாங்க. அதாவது யார் ரப்பி இஹ்வானனா எங்களுடைய ரப்பே எங்களுடைய சகோதரர்கள் சில நபர்கள் சகோதரனா களிமா படிச்ச சகோதரர்கள் கொஞ்சமா தௌஹீத் விளங்க சகோதரர் எங்க இருக்காங்க நரகத்துல இருக்காங்க. நாங்க சொர்க்கத்தை வந்திருக்கோம். அவங்க களிமா படிச்சு பாவம் செஞ்சு எங்க இருக்காங்க நரகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கவாசிகள் அல்லாஹ் இடத்துல என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க. பேசுனா அல்லாஹ் சொல்லுவான் நீங்க போங்க யாருடைய உள்ளத்துல ஒரு திர்ஹம் அளவுக்கு ஈமான் இருக்கோ கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னும் போது சொர்க்கவாசி போவாங்க நரகத்துல கையை விட்டு எடுப்பாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நரகத்துல கையை விட்டு எடுப்பாங்க யார் இடத்துல ஒரு திர்ஹம் அளவுக்கு ஒரு திர்ஹம்னா இவ்வளவு அளவுக்கு ஈமான் இருந்தாலும் குறைந்த ஈமான் இருந்தாலும் என்ன ஆகுது அவங்க நரகத்துல இருந்து கூப்பிட்டுப்பாங்க. இதே மாதிரி திருப்பி வருவாங்க திருப்பி அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. அல்லாஹ் சொல்லுவாங்க அதை விட சின்ன ஒரு தானியம் அளவுக்கு ஈமான் இருந்தாலும் நீங்க கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னப்போ இன்னும் கொஞ்சம் நபர் கூப்பிட்டு வருவாங்க. திருப்பி வருவாங்க திருப்பி அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. அல்லாஹ் சொல்லுவாங்க ஒரு கடுகு ரொம்ப மைன்யூட்டான அளவு ஈமான் இருந்தாலும் அவனையும் நீங்க கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னப்போ இவங்க போவாங்க அதே மாதிரி நபர்களை கூட்டு வருவாங்க. கொஞ்சம் ஈமான் இருந்தாலும் கட்டுகளவு ஈமான் இருந்தாலும் கொண்டு வருவாங்க. ஓகேவா. இதுக்கு பிறகு அவங்க சொல்லுவாங்க யாருமே எங்களுக்கு அடையாளம் தெரியல அதுமே எங்களுக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடி சகோதரர் சொன்னாங்க இப்ப அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் என்ன பண்ணுவான் அல்லாஹ் சொல்லுவான் இன்னும் சிபாரிசு முடிஞ்சு போச்சு விசாரணை முடிஞ்சு போச்சு உதவி செய்பவரோட உதவி முடிஞ்சு போச்சு ஆனா இந்த நாள்ல பாக்கி இருக்கிறது ரஹ்மானுடைய கருணை மட்டுமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னை பத்தி பேசும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கை அல்லாஹ்வுக்கு கை இருக்கு சரிங்களா. அந்த அல்லாஹ்வுடைய கரங்களால அல்லாஹ்வுடைய அந்த கரத்தால் அல்லாஹ் ரப்பல் என்ன பண்ணுவான் ஒரு பிடியோ அல்லது அதுக்கு அரை பிடியோ ஒரு பிடியோ அல்லது அரை பிடியோ நம்முடைய கரத்துக்கு ஒப்பிட்டு எல்லாம் பார்க்க கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கரம் இருக்கு கை இருக்கு அது வேற மாதிரி அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் என்ன பண்ணுவான் ஒரு பிடியும் அல்லது அது அரை பிடியோ நரகத்தை அல்லாஹ் விட்டு எடுப்பான். அல்லாஹ் விட்டு எடுப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கரத்துல சில நபர்கள் வருவாங்க. அவங்கள அல்லாஹ் என்ன பண்ணுவான் பரிசுத்தப்படுத்தி சொர்க்கத்தை அமைச்சிருவான். இதுக்கு பிறகு நரகத்துல யார் இருப்பாங்க தெரியுமா நரகத்துல ஷிர்க் வச்ச நபர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. நரகத்துல இருக்கிற எல்லாருமே அல்லாஹ் இணைய வச்சு இருப்பாங்க. அவங்களுடைய உள்ளத்துல கொஞ்சம் கூட ஈமான் இருந்திருக்க. சரி இப்ப அல்லாஹ் கடைசியா சில நபர்கள் தூக்கி இருப்பாங்க. இவங்க யார் தெரியுமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அதாவது இல்லா கால லா இலாஹ இல்லல்லாஹ் அவங்க வாழ்க்கையில செஞ்சது என்னன்னா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லியிருப்பாங்க. அது தவிர எதுவுமே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லியிருப்பாங்க அது தவிர எதுவுமே செஞ்சிட மாட்டான். அவன் சொன்னதே சில டைம் ஞாபகம் இருந்துக்காது. அவன் அப்படி வித்தியாசமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்திருப்பான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் காரணமா அவனுக்கு கடைசி வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பாருங்க கடைசி வாய்ப்பு எங்கிருந்து நமக்கு கிடைக்குது அந்த கடைசி வாய்ப்புக்கு எல்லாரும் அதை ஆதரவா இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி வாய்ப்பே இல்லை. அந்த கடைசி வாய்ப்பு ஆதரமா இருக்கக்கூடிய அந்த நேரம் எங்க லா இலாஹ இல்லல்லாஹ் கிடைக்குதுன்னு பாக்குறோம். இது கடைசி வாய்ப்பு. சில ஹதீஸ் நமக்கு என்ன தெரியுது ஆரம்பத்திலே இது மூலியமா இந்த கலிமா இந்த தௌஹீத் மூலியமா ஆரம்பத்தில் நம்ம எங்க போயிடும் சொர்க்கத்துக்கு போயிடும் சில ஹதீஸ்ல பாக்குறோம் சரிங்களா. ஆக மொத்தம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துல வெளியே வரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு என்னது தௌஹீத் சரிங்களா. அல்லாஹ் சொல்றான் அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல் யாரெல்லாம் ஈமான் கொண்டு இன்னும் தன்னுடைய ஈமானை அதாவது அநியாயத்தால் அதாவது ஷிர்கால் மூடாமல் இருக்கிறார்கள் உலாய்க லஹுமுல் அம்ன் இந்த உலகத்தில் அவர்கள் அமைதி உண்டு வஹும் முஹ்ததுன் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான் ஒரு ஈமான் கொண்டு இருக்கான் ஈமான் கொண்டு அவனுடைய ஈமான ஷிர்க்ல கலக்காம இருக்கான் இப்படிப்பட்டவனுக்கு உலகத்துல அமைதியும் இருக்கு அவனுக்கு என்னோட தப்ப எந்த பிரச்சனையும் வராது இன்னும் அவனுக்கு நேர்வழி இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ் காஃபிரை பார்த்து சொல்ல
சிலை வணங்கையில பார்த்து அல்லாஹ் பேசுற. அல்லாஹ் நம்மை பார்த்து பேசுறான். நீ கலிமா படிச்சுற, அல்லாஹ் யாருன்னு தெரியுது, ரசூல் யாருன்னு தெரியும். தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணக்கூடாது, ஷிர்க் செய்யக்கூடாது. இந்த தெரிஞ்ச பிறகு வரக்கூடிய ஷிர்க் இருக்குல்ல, அதாவது கலிமா படிச்சு அல்லாஹ் ரசூல் யாரு தெரிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு ஒருத்தர் ஷிர்க் போறான், அதுக்கு பிறகு கபருக்கு போய் சஜ்தா பண்றான், அதுக்கு பிறகு அல்லாஹ் இல்லாத பிற விஷயத்து மீது சத்தியம் செய்யறான். இப்படி ஈமான் கொண்ட பிறகு ஷிர்க் செய்யறாங்க. இந்த இடத்த அல்லாஹ் என்ன பண்ணா, ஹிதாயத்தை தூரமாக்கிறான், ஹிதாயத்தை விட்டு தூரமாக்கிறான். இதுக்கு நம்ம பார்க்கறோமா இல்லையா? தெளிவா இருக்கக்கூடிய, அதாவது தம்பதிகள் கப்பல்ஸா இருக்கட்டும், நபர்களா இருக்கட்டும், பீச்சில் என்ன பண்றாங்க நம்ம போய் பார்த்தா தெரியும், ஜோசிகாரன் உட்கார்ந்து இருக்கான். யார்கிட்ட உட்காரம்? ஜோசிகாரன். தெளிவான குஃபர் இது. இவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் என்னது, ஈமான் கொண்ட பிறகு அல்லாஹ் இணையை கொண்டு வராதீங்க, ஈமான் கொண்ட பிறகு அல்லாஹ் மறுக்கக்கூடிய காரியங்களை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சரிங்களா? அப்படி செய்யாம இருந்தா ஹிதாயத் இருக்கு, அப்படி செஞ்சீங்கன்னா ஹிதாயத்துக்கு தூரம் என்பதை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சரிங்களா? அப்புறம் ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸோட ஆரம்பம் நம்ம எல்லாம் கேட்டிருப்போம். ஆனா இந்த ஹதீஸ் முழுமையா படிச்சா நிறைய விஷயம் நமக்கு தெரிய வருது பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் சொல்கிறாரோ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு யாரும் கிடையாது, இன்னும் அதாவது அல்லாஹ்வுக்கு வணங்குவதை தவிர அல்லாஹ்வுக்கு யாரும் இணையும் கிடையாது, இன்னும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அபதுஹு அடிமை வ ரசூலுஹு தூதர் என்றும் யார் சொல்கிறார்னா எப்படி சொல்றாங்கன்னா கடைசியில் சொல்றாங்க. சரிங்களா? அவர் என்ன சொல்றாரு, வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமையும் அல்லாஹ்வுடைய தூதர், இன்னும் வஅன்ன ஈசா அப்துல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அடிமை, இன்னும் வபனு அமதிஹி, இன்னும் அல்லாஹ்வுடைய அடிமை பெண்ணுடைய பிள்ளையர் அப்படின்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம். சரிங்களா? சரி. வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம், இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு, கலிமத்துஹு அல்லாஹ்வுடைய வார்த்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் மீது போடப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு, அல்லாஹ்வுடைய வார்த்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் மீது போடப்பட்டது. வ ரூஹம் மின், இன்னும் அல்லாஹ் அவர்களுக்கு பிற படைப்பு எப்படி ரூஹ் கொடுத்தான் அந்த மாதிரி ரூஹும் அல்லாஹ் கொடுத்தான். வன்னல் ஜன்னத் ஹக்குன், சொர்க்கம் இருக்கிறது, நரகம் வன்னன்னார் ஹக்குன், நரகம் இருக்கிறது. அதுஹலல்லாஹ் மின் ஐ அப்வாபில் ஜன்னா சமானியத ஷா, அதாவது ஒரு நபர் அல்லாஹ்வுக்கு இணை இல்லைன்னு சொல்றாரு, ரசூலுல்லாஹ் அடிமை தூதன் சொல்றாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அடிமை, இன்னும் அல்லாஹ்வுடைய வார்த்தை, இன்னும் அந்த வார்த்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் மீது போடப்பட்டது, அல்லாஹ் கொடுத்த ரூஹ்களை ஒரு ரூஹ் என்று சொல்லி சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்கு இதெல்லாம் சொல்லி யார் சாட்சி சொல்றார், அஷ்ஹது அப்படின்னா என்னது, சாட்சி சொல்றேன், இதெல்லாம் சாட்சி சொல்றேன், இருக்குன்னு சாட்சி சொல்றேன், நான் உறுதியா சொல்றேன் அப்படின்னு யார் சொல்றாரோ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது அதுஹலல்லாஹ் மின் ஐ அப்வாபில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு எத்தனை கதவு இருக்கு, 8. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 8 கதவுகளில் அவன் விரும்பக்கூடிய கதவுகளில் அல்லாஹ் அவனை நுழைய வைப்பான், அவனுடைய அமல்களுக்கு ஏத்தவாறு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவனுடைய அமல்களுக்கு ஏத்தவாறு அவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் விரும்பக்கூடிய 8 கதவுகள் ஒரு கதவில் அல்லாஹ் நுழைய வைப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னென்ன ரசூலுல்லாஹ் சொல்லி பாருங்க. அதாவது அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை கிடையாது. இது அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு புரியுது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடிமை, அது சாட்சி சொல்லணும். முதல் ரசூல் கிடையாது, ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ரசூல் கிடையாது, முதல் அடிமை. அவருக்கு கொடுக்கப்பட்ட முதல் சிறப்பு என்ன, அவர் ஒரு அடிமை. அடுத்ததான் என்னது, அவர் ஒரு ரசூல். அல்லாஹ் சூரா கஹஃபுடைய கடைசி வசனம் என்ன சொல்றான், குல் இன்னமா யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அதாவது அவர்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் என்ன, எனக்கு வஹி அளிக்கப்படுகிறது, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா அர்த்தம், ரசூலுல்லாஹ் நம்மளை போன்ற மனிதர், அவர் மனிதர் நம்ம மனிதர், அவருக்கு நம்ம வித்தியாசப்படுத்த ஒரே விஷயம் என்ன, நபித்துவம். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அபதுவும் வ ரசூலுவும், அவர் ஒரு ரசூல், அதுக்கு முன்னாடி அபது, உங்களை போன்ற ஒரு அடிமை அப்படின்னு அந்த ஹதீஸ் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்த அபது இருக்குல்ல, இந்த அபது கவனிக்கணும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு குழப்பம், அகீதா சம்பந்தமான ஒரு குழப்பம் இன்னி வரையும் நம்ம வாழக்கூடிய பூமியிலும் நிறைய இடத்துல இருக்கு. என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் ஒரு அடிமை, ரசூலுல்லாஹ் மனிதரை சொன்னா இந்த கொள்கையில் இருக்கவங்க பிடிக்காது. இது ஒரு ஜஹ்மியா கொள்கையில கலந்து வரக்கூடிய ஒரு கொள்கை. என்னன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு அடிமை, ஒரு மனிதரை சொன்னா பிடிக்காது. ரசூலுல்லாஹ் என்னவா, ரசூலுல்லாஹ் நூர், ரசூலுல்லாஹ் என்னது, ரசூலுல்லாஹ் ஒரு நூர், ரசூலுல்லாஹ் ஒரு ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் ஒரு ஒளி, அந்த ரசூலுல்லாஹ் ஒளியா இருக்காங்கன்னா ரசூலுல்லாஹ் மனிதர் இல்ல அப்படி, ரசூலுல்லாஹ் அதாவது மனிதர் அப்படின்னு சொன்னா, இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ஒரு அடிமை அல்லது ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னா இந்த கொள்கையில இருக்கவங்க கோபம் வரும். ஏன் ரசூலுல்லாஹ் ஒரு ஒளி அப்படின்னு சொன்னா, இந்த ஒளின்னு சொல்லக்கூடிய இந்த கொள்கை இருக்குல்ல, இது எங்க போய் சேருது அப்படின்னு சொன்னா, இவங்க எங்க போய் சேர்க்கிறாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய ஒளியில போய் சேர்க்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒளி இருக்கு, இந்த ஒளிக்கு போய் என்ன பண்றாங்க, எங்க போய் சேர்க்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சேர்க்கிறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வை யார் இடத்துக்கு வைக்கிறாங்க, இவங்க அல்லாஹ்வுடைய இடத்துல. இது ஒரு அகீதா, ஜஹ்மியாவுடைய அகீதால கொள்கையில ஒரு கொள்கை, இன்னி வரையும் மறைமுகமா நிறைய இடத்துல பின்பற்றப்படுது. சரிங்களா? அதனால ரசூலுல்லாஹ் முதல்ல அடிமை, அடுத்தலாம் யாரு, ரசூல். சரிங்களா? இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தியும் வருது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தியும் வருது. அவங்க மேல ஈமான் கொள்வது நம்ம கடமை. ஈசா அலைஹிஸ்ஸலாம்
அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வுடைய வார்த்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் போடப்பட்டது. அவங்களுடைய உம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம் போடப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை. என்ன வார்த்தை? சொல்லுங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் போடப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் போடப்பட்டது அப்படின்னு சொல்றான். இல்ல குன் என்னது? குன். அஹ்சன், பாரக்கல்லாஹ். குன் ஃபயகுன். இது அல்லாஹ்வுக்கென்ற தனிப்பட்ட ஒரு சிறப்பு. நீங்க சொன்ன பின்னாடி சரிங்களா? அதுக்கு பின்னாடி குன் ஃபயகுன் சொன்னது அதுக்கு பிறகுதான் துணை எல்லாம் பிறகு சரிங்களா? இந்த குன் ஃபயகுன் என்னது? குன்னா அல்லாஹ் சொல்லுவான் ஆகு அப்படின்னு சொல்லுவான். ஃபயகுனும் அது ஆகிவிடும். இது அல்லாஹ்வுடைய ஒரு சிறப்பு. ஒரு விஷயத்தை அல்லாஹ் நாடுறான். இப்ப நாடி இது ஆகும்னு சொன்னா அது உடனே ஆகிடும். இது அல்லாஹ்வுடைய சிறப்புத்தன்மை சரிங்களா? இந்த சிறப்புத்தன்மை அல்லாஹ் யார் மேல போட்டான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம். குழந்தை ஆகணும் அப்படின்னு சொன்னா துணை இல்லாம என்ன ஆச்சு? குழந்தை ஆயிடுச்சு. இதுதான் ரசூல் என்ன சொல்றாங்க சரிங்களா? இந்த ரூஹம் இருக்குல்ல, மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் அப்படி வருதுல. என்ன ரூஹ்? எப்படி பிற படைப்பிற்கு அல்லாஹ் ரூஹ் கொடுத்தானோ அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் கொடுத்தான். வெறும் அவர் ஒரு கலிமா அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படி முடிச்சா சில குழப்பங்கள் வரும் அப்படின்னு ரசூல் என்ன பண்றாங்க, எப்படி பிற உயிர்களுக்கு அல்லாஹ் ரூஹ் கொடுத்தாலும் அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் கொடுத்தான். ரூஹ்னாலதான் உருவாக்குனாங்க அப்படின்ற ஒரு தெளிவு என்ன பண்ணுது நமக்கு இதுதான் தெரியுது சரிங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம சாட்சியம் சொல்லணும். சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, நம்ம தரப்புல சாட்சியே விளங்க வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா? இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் அல்லாஹ் என்ன பண்ணுவான், நம்முடைய அமல்களுக்கு ஏற்றவாறு இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் நம்முடைய குடும்பத்தாரையும் 8 கதவு நாம விரும்பக்கூடிய கதவு நுழைய வைப்பான் அப்படின்றது இந்த ஹதீஸ்ல பாக்குறோம் சரிங்களா? அப்போ என்ன தெரியுது இதுல இருந்து நம்ம கவனிக்க வேண்டியது கடைசி சொர்க்கத்துடைய கதவுகளை நம்ம நுழைய வைப்பான் அப்படின்னு வரக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்குல்ல. அப்ப என்ன தெரியுது? சொர்க்கத்தை நம்ம போயிட்டால் நம்முடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சான். நம்முடைய அமல்களுக்கு ஏற்றவாறு சொர்க்கம் நுழைய வைக்கப்படும் அப்படின்ற தெளிவான விளக்கம் என்னது? நம்முடைய நல்ல அமலும் இருக்கும், தீய அமலும் இருக்கும். ஆனா இந்த சாட்சிகள்லாம் சொன்ன காரணத்தால் அல்லாஹ் என்ன பண்ணா, நம்முடைய பாவங்களை மன்னிச்சு சொர்க்கத்துடைய 8 கதவுல ஒரு கதவுல நுழைய வச்சு எந்த சொர்க்கத்தை நமக்கு பொருத்தமான சொல்லுமோ அதுல அல்லாஹ் நம்மளை நுழைய பண்றது பாக்குறோம். அப்போ நம்ம தெளிவா புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், இந்த தௌஹீத்னால, இந்த ஏகத்துவத்தினால, ஓரிரை கொள்கையினால நம்முடைய பாவங்களை இருக்கக்கூடிய பாவங்கள், சிறு பாவம் பெரிய பாவம், அது சிறு கலக்காம இருந்தா அல்லாஹ் நம்ம இன்ஷா அல்லாஹ் தஆலா மறுமையில மன்னிப்பா அப்படின்றத பாக்குறோம் சரிங்களா? இந்த ஹதீஸ் பாருங்க. அதே மாதிரி ஒரு ஹதீஸ், ஹதீசுல் குதுசி அப்படின்னு யாரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹதீசுல் குதுசி சொல்லுங்க. கேள்வி கடைசி கேள்வி. ஹதீசுல் குதுசி யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ் கூறியதாக ரசூல் சொல்லுங்க. பின்னாடி யார் கேட்குங்களா? சொல்லுங்க. அஹ்சன், ஒரே மாதிரி தான் சரிங்களா? கரெக்டான. அல்லாஹ் கூறியதாக ரசூலா சொல்லுங்க. அப்ப குர்ஆன் அதுவும் அல்லாஹ் கூறியது தான், அதுவும் ரசூலா சொல்லுங்க. குர்ஆனுக்கும் ஹதீசுல் குதுஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, குர்ஆன் முழுக்க அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், ரசூலோட வார்த்தை கலக்கவே இல்லை. ரசூலோட வார்த்தைகள் கலக்கவே இல்லை சரிங்களா? அப்படியே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சரிங்களா? ஹதீசுல் குதுஸி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவதுதான், அதை ரசூலா சொல்றதுதான், ஆனா ஹதீசுல் குதுஸில எப்படி குர்ஆன்ல மாற்றம் ஏற்படலையோ அதே மாதிரி ஹதீசுல் குதுஸிலும் மாற்றம் ஏற்படல. எந்த இடத்துல வித்தியாசம் ஏற்படுனா, சாதாரண ஹதீஸ், எதுல சாதாரண ஹதீஸ்ல தான் வித்தியாசம். சாதாரண ஹதீஸ் ரசூலோட வாழ்க்கை சொல்லுவோம்ல, அதுல அர்த்தம் அல்லாஹ்வுடையது, வார்த்தை ரசூலா சொல்றாங்க தொழுது அப்படின்னு சொல்றாங்க. ரசூலா தொழு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொழுன்னு சொல்லக்கூடிய அர்த்தம் யாரு? அல்லாஹ் சொல்லி அமைச்சிருப்பான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வார்த்தை யாரோடது? ரசூலுடைய. குர்ஆனும் ஹதீஸ் குதுஸி என்னது? வார்த்தையும் அல்லாஹ்வுடையது, அர்த்தமும் அல்லாஹ்வுடையது. இப்ப குர்ஆனுக்கும் ஹதீஸ் குதுஸி வித்தியாசம் என்ன யாரை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஹதீசுல் குதுஸி படிச்சா நன்மை கிடையாது, ஆனா குர்ஆன் ஓதுனா நன்மை. குர்ஆன் ஓதுனா நன்மை. தொழுகையில் குர்ஆன் ஓதும், ஹதீசுல் குதுஸி ஓத மாட்டோம். ஆனா குர்ஆன் ஹதீஸும் கிட்டத்தட்ட ஒட்டக்கூடிய விஷயம் தான் சரிங்களா? ஆக ஹதீசுல் குதுஸி ஒரு 45 இருக்கு சரிங்களா? அதுல ஒரு விஷயம் தான் இப்னு ஆதம். அல்லாஹ் சொன்னான், ஆதமுடைய மகனே லவ் அதைதனி பி குராபில் அர்த், என்னை சந்திக்கும் பொழுது பூமி நிறைந்த, பி குராபில் அர்த் அப்படின்னா அர்த்னா பூமி நிறைந்த பாவத்துடன் நீ என்னை சந்திக்க வந்து, மின் ஹத்தாயா பாவம் நிறைந்த பூமி முழுக்க பாவத்தை வச்சு அதுடன் என்னை சந்திக்க வந்து, சும்மா லகீதனி என்னுடைய முலாகாத் நாள் அன்னைக்கு நீ வரும்பொழுது, கயாமத் நாள் அந்நாள் நீ வரும்பொழுது, லா துஷ்ரிக் பி ஷைஆ, நீ ஷிர்க் செய்யாம வந்திருக்க. எப்படி? பூமி நிறைஞ்சு வித்தியாசமான விதவிதமான பாவம் இருக்கு. கயாமத்துல வந்து நின்றுட்ட. அவ்வளோ கோடான கோடி பாவங்கள்ல எந்த பாவம் இல்ல? ஷிர்க் இல்ல. இப்படி இருந்தா அல்லாஹ் சொன்னான், அத்தைதுக பி குராபின் மக்ஃபிரா,
நீ எவ்வளவு பூமி நிறைய பாவம் செஞ்சு வந்தியோ அவ்வளவு பூமி நிறைய நான் மன்னிப்போட வரேன். அல்லாஹ் என்ன சொல்றான், லஅதைது நான் வருகிறேன், பூமி நிறைய பாவம் மன்னிப்போட வரேன். ஆனா ஒரே கண்டிஷன், ஒரே கண்டிஷன், 2 3 நாள் ஒரே கண்டிஷன், எனக்கு இணை வைக்காத, எனக்கு இணை வைக்காம இரு. பூமி நிறைய பாவம் வந்தாலும் நான் அதை அந்த பூமி அளவுக்கு மன்னிப்போட தரேன். இன்னொரு ஹதீஸ்ல வருது, என்ன தெரியுமா, புகார்ல வருது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பை தருவான். ஒரு அடியான் வந்து நிற்பான், அவனுக்கு அல்லாஹ் மன்னிப்பை தந்துறான். மன்னிப்பை தந்து அவன் எவ்வளவு பாவங்களை செய்தானோ அவ்வளவும் அல்லாஹ் நன்மையாக்குறான், அவ்வளவும் அல்லாஹ் நன்மையாக்குறான். கண்டிஷன் என்ன, அவன்கிட்ட ஷிர்க் இல்லை, அவன்கிட்ட ஷிர்க் இல்லை, எல்லா விதமான பாவம் இருந்தது ஆனா ஷிர்க் இல்லை. அதனால அல்லாஹ் பண்ண அவனோட பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சு அந்த அளவுக்கு அல்லாஹ் நன்மையும் அல்லாஹ் கொடுத்து, ஏன் அல்லாஹ் நன்மை கொடுக்க தெரியுமா, உயர்ந்த சொர்க்கம் போகணும். ஏன் உயர்ந்த சொர்க்கம் போனோம், சாதாரண மன்னிப்போட போனா நார்மல் சொர்க்கம். ஆனா அவன் செஞ்ச பாவத்தை அப்படி அல்லாஹ் நன்மையா மாத்தினா நிறைய நன்மை இருக்குமா, அந்த அளவுக்கு உயர்ந்த சொர்க்கத்தில் அவன் போனதுக்காண்டி அல்லாஹ் நிறைய நன்மை கொட்டித்தரா அப்படின்றத ஹதீஸ் நம்ம பார்க்கறோம். சரிங்களா? அப்போ எல்லா விஷயம் நம்ம தெரியக்கூடிய விஷயம்னா, கயாமத் நாள் வந்து நிற்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருடைய பாவத்தை மன்னிப்பான். ஆனால் ஒரே கண்டிஷன் என்ன, தௌஹீத் இருக்கணும். ஷிர்க் நம்ம இடத்துல எந்த இடத்தும் கலந்து விடக்கூடாது. மறைமுகமாக, நேரடியாகவோ, தெளிவாகவோ, பெருசாகவோ, சின்னதாகவோ எந்த இடமும் ஷிர்க் இருக்கக்கூடாது அப்படின்றது இந்த பாடத்துல பார்க்கணும். சரிங்களா? எழுதுறவங்க நோட் பண்றோம், எல்லாம் நோட் பண்ணி. சின்ன பாடம், சின்ன பாடம். இந்த இரண்டாவது பாடம் தலைப்பு என்ன, தௌஹீத் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடும். இந்த பாடத்துல ஒரு ஹதீஸ் வருது, என்ன அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம், இந்த ஹதீஸ் நிறைய கேள்விப்பட்டப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாரு, அல்லாஹ் இடத்துல கேட்கிறார், யா ரப்பி அல்லிம்னி பிகலிமா, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிக் கொடு, அது மூலம் நான் உன்னை திக்ர் செய்கிறேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லிக் கொடுப்பா, அதுக்கு அல்லாஹ் வந்து ஒரு திக்ர் சொல்லிக் கொடுப்பான். அது என்ன சொல்லிக் கொடுப்பான், அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், மூசாவே லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்க சொல்லுங்க, வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்ணுவான், தெரிஞ்ச கலிமாவை திரும்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் குல்லு இபாதி யகூலூன், உன்னுடைய ஒரு அடியானும் இதை சொல்லிடுறான் பூமியில, எனக்கு புதுசா அவன் சொல்லிக் கொடு அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பான். அல்லாஹ் ரப்பனா சொல்லுவான், மூசாவை நீ தெரிந்து கொள்ளுங்க, அதாவது பூமி நிறைய, வானம் நிறைய ஒரு மனிதன் ஒரு பாவங்களை சேர்த்து வைத்து, அது எல்லாமே பூமி வானம் நிறைய மனிதர்களுடன் சேர்ந்து நன்மை பாவங்களும் சேர்ந்து அனைத்தையும் தராசுடைய ஒரு பக்கம் வச்சு இன்னொரு பக்கம் வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் வைச்சா எது வெயிட்டா இருக்கும், அஸ்கல், மிகவும் வெயிட்டா இருக்கு என்னது, லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கும் அப்படின்னு ரசூலா அவங்க, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னதாக ரசூலா வந்துட்டு ஒரு செய்தி சொல்லியிருப்பாங்க. ஆனா அது தைஃப், என்னது தைஃப், அது பலகீனமான ஒரு ஹதீஸ். சரிங்களா? முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் இந்த புத்தகத்தை தொகுத்தவர், அவருடைய காலத்துல இருந்த உலமாக்கள் அவங்க பண்ண ஆராய்ச்சி அளவுக்கு பார்த்தா சரியா இருந்தது. அதுக்கு பின்னாடி இந்த மூத்த மார்க் அறிஞர் பண்ண ஆராய்ச்சி அடிப்படையில் பார்த்தா இது பலகீனமான ஒரு ஹதீஸ். ஹதீஸோட தொடர்ல கொஞ்சம் பிழை இருக்கு. என்னதான் ஹதீஸ் பிழையா இருந்தாலும் அர்த்தம் சரி, அர்த்தம் சரி. ஏன் சரினா, மீதி இருக்கக்கூடிய சில குர்ஆனுடைய வசனங்கள் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணுது, இந்த அர்த்தம் சரியான அர்த்தம். ஆனா ஹதீஸ் என்ன பண்ணல, ரசூலா சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. சரிங்களா? அதனால நம்ம இது விட்டு போயிடலாம். மூணாவது பாடம் மிகவும் சின்ன பாடம். மூணாவது பாடம் இந்த சபையோட இன்ஷாஅல்லாஹ் கடைசி பாடமா இருக்கும். அதாவது மூணாவது பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, தௌஹீதை உண்மைப்படுத்த ஒரு கேள்வி கணக்கு இல்லாமல் சுவனம் நுழைவார். ஃபர்ஸ்ட் பாவம் மன்னிக்கப்படும், அதுல பார்த்தோம். இது கேள்வி கணக்கு இல்லாமல் சுவனம் நுழைவார். ரெண்டும் ஒன்றும் கிடையாது, ரெண்டும் சேம் கிடையாது. பாவம் மன்னிக்கப்படும்னா அப்படி விசாரணை இல்லைன்னு சொல்ல முடியாது. விசாரணை இருக்கும், விசாரணை அல்லாஹ் மன்னிச்சிடும். விசாரணை இல்லை இப்போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மன்னிச்சுட்டுருவான். ஆனா தௌஹீத் உண்மைப்படுத்துற இன்னொரு சிறப்பு மூணாவது பாடத்துல என்ன படிக்கும், அவருக்கு விசாரணை கிடையாது. அவர் வந்து நிற்பாரு, அல்லாஹ் நாடினா என்ன பண்ணும், இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு நாடணும். அல்லாஹ் நாடும் பொழுது விசாரணை அப்படியே சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் என்ன பண்ணாம், அமுச்சு வைப்பான். சரிங்களா? அப்படிப்பட்ட பாடம் தான் இது. சரிங்களா? அல்லாஹ் முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றோம், இன்ன இப்ராஹிமுக்கான உம்மா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயமாக இருந்தார். சமுதாயம் அப்படின்னா ஒரு இமாமாக இருந்தார். கானித்தல் இல்லா, அல்லாஹ்வுக்கு பணிந்தார். ஹனீஃபன்,
இன்னும் அவர் எப்படி இருந்தால் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தக்கூடிய இடத்தில் இருந்தால் உலமைக்கும் மின்னல் முஷ்ரிக்கின் அவர் ஷிர்க் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உதாரணத்தை முதல்ல சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? அவர் என்ன பண்ணார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு பணிந்தாங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா கட்டளையும் செஞ்சாங்க, இன்னும் அவங்க ஷிர்க் செய்யவில்லை. இதையே இந்த இடத்துல கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா ஒரு மனிதர் தௌஹீதும் இருக்கணும், அவர் என்ன இருக்கணும்? தௌஹீதும் இருக்கணும், கலப்படம் இல்லாத சரியான ஈமானும் இருக்கணும், அதோட சேர்ந்து அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு தன்மையும் அவருக்கு இருக்கணும். இந்த கீழ்ப்படியக்கூடிய தன்மை பின்னாடி வரக்கூடிய வகுப்புல இருக்கு. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் அது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பாடத்துடைய ஒரு மிகப்பெரிய ஹதீஸ். சரிங்களா? சின்ன அது பெரிய ஹதீஸ் தான், ஆனா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ். என்ன அப்படி சொன்னா ஹுசைன் பின் அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபை அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஹுசைன் பின் அப்துல் ரஹ்மான் சொல்லக்கூடிய ஒரு தாபை அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். தாபைன்னா யாரு? தாபியீன்கள் அப்படின்னு கேள்விப்பட்டோம்னா தாபியீன்கள் யாரு? சஹாபாக்களுக்கு அடுத்தவங்க, அவங்கள பார்த்து ஈமான் கொண்டிருப்பாங்க, ரசூலாவை பார்க்காம சஹாபாக்கள் பின்னாடி வந்த காலத்துல வாழ்ந்துருப்பாங்க, தாபியீன்கள். அதுல ஒரு தாபி யாரு? ஹுசைன் பின் அப்துல் ரஹ்மான் சொல்லக்கூடிய தாபி அறிவிக்கிறார். சயீத் பின் ஜுபைர் அப்படின்னு சொல்ற இன்னொரு தாபி, ரெண்டு பேரும் மிகப்பெரிய மார்க்கறிஞர்கள் அந்த காலத்துல. இவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது சயீத் பின் ஜுபைர் கேட்கிறாரு, நேற்று நைட் யாராச்சும் நட்சத்திரங்கள் பாயிரமா இருந்தது, அந்த ஷூட்டிங் ஸ்டார் சொல்லுவாங்களே நட்சத்திரம் போறது, அது போச்சு நேற்று நைட் யாரா பாத்தீங்கன்னா சயீத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் கேட்கிறாங்க. ஹுசைன் பின் அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க, ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆனா இது வந்து தஹஜ்ஜுத் நேரம், ஃபஜ்ர் நேரம் கிடையாது, தஹஜ்ஜுத் நேரத்துல வந்திருக்கு. ஹுசைன் பின் அப்துல் ரஹ்மான் ஓபனா சொல்லிடுறாரு, என்னது? அதாவது லம் அக்குன் ஃபி ஸலா வலாக்கின் லுதி குது. அவன் சொல்றாங்க லம் அக்கும் மின் ஸலா, நான் தொழுவல, தஹஜ்ஜுத் தொழுகைலாம் தொழுவல. அந்த டைம்ல எந்திருக்கனா மாணவர்கள் என்ன நினைப்பாங்க? உஸ்தாத் தஹஜ்ஜுத் தொழுகை எந்திருப்பாரு அப்படின்னு நினைப்பாங்களே. அவர் உடனே தன்னை பத்திய உண்மையை சொல்லிடுறாரு. என்னுடைய உண்மை என்ன? தஹஜ்ஜுத் தொழுது மிகப்பெரிய ஆள்லாம் கிடையாது, அவருடைய உண்மையை அவர் வெளிப்படுத்துறாரு. நம்ம கேப் அடிச்சா நம்மளுடைய புகழ் பாடுவோம்ல, அந்த மாதிரி புகழ் பாடுறது தாபியீன்கிட்ட கிடையாது. அவர் உண்மையை சொல்ற, நான் தொழுகிறதுக்காண்டி எந்திரிக்கல, தஹஜ்ஜுத் தொழுகிற அந்த நைட்ல எனக்கு காலில் ஒரு விஷயம் கொட்டிருச்சு, விஷ ஜந்து ஒண்ணு கொட்டிருச்சு, அந்த வலி தாங்காம நான் எந்திரிச்சிட்டேன், அப்போ இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அப்போ சயீத் பின் ஜுபைர் இந்த கேள்வி கேட்டவர் சொல்றாரு, காலில் விஷ ஜந்து கொட்டிருச்சா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்றாங்க, அதாவது நான் வந்துட்டு ஓதி பார்த்தேன், குர்ஆனுடைய வசனங்களை வச்சு ஓதி பார்த்தேன், அல்லாஹ் ஷிஃபா கொடுத்துறான் அப்படின்னு சொன்னபோது இந்த செய்தி எங்க கேட்டது உங்களுக்கு தெரியும். இமாம் ஷாபி ஒரு செய்தி சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் அவர் சொல்றாரு. என்ன ஹதீஸ்? அதாவது விஷ ஜந்து கொட்டிருச்சு, உடம்புல ஏதாவது காய்ச்சல் அப்படின்னா நீங்க குர்ஆன் ஓதி பாருங்க, குர்ஆன் ஓதுனா அது மூலம் அல்லாஹ் ஷிஃபா தருவான்ற செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பான். அந்த ஹதீஸ் அடிப்படையில் ஒரு அமல் செஞ்சிருப்பார். அமல் செஞ்ச பிறகு சயீத் பின் ஜுபைர் சொல்லக்கூடிய இன்னொரு தாபி, பெரிய மார்க் அறிஞ்சிருக்கால, இவர் சொல்றாரு, நீங்க ஒரு செய்தி சொல்றீங்க, ஆனா இதை விட ஓதி பார்க்கிற சமமா இதை விட சிறந்த செய்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான ஹதீஸ் அறிவிக்கிறான். நம்ம இப்ப சப்ஜெக்ட் உள்ளோம். சரிங்களா? ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னா ரசூல் அப்துல்லா பின் அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தூங்கினாங்க. தூக்கத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சமுதாயங்கள் காட்டப்பட்டது. கியாமத்துல எல்லா சமுதாயம் தான் நிற்பாங்க. சரிங்களா? அப்படி நிற்கும் பொழுது அவங்களுடைய விசாரணைக்கு வரும்பொழுது, கூட்டிட்டு வரும்பொழுது அவங்களோட நபிமார்கள் தலைமை தாங்கி கொண்டு வருவாங்க. என்னதான் என்னுடைய கவலை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நிலைமை இருந்தாலும் நபிமார்கள் கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வரும்பொழுது ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, சில சமுதாயங்கள் எப்படி இருக்குன்னா, அந்த நபி மேல ஈமான் கொண்டவங்க 5 பேர் தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர்? 5, அதுக்கும் குறைவா இருக்கிறாங்க. இன்னும் ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, சில நபிமார்கள் அவங்களுக்கு பின்னாடி 2 அல்லது 1 பேர் தான் இருக்கிறாங்க. இன்னும் ரசூலுல்லாஹ் சில நபிமார்களை பாக்குறாங்க, அந்த நபிக்கு பின்னாடி யாருமே இல்லை, தனிந்து நிற்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த நபி மேல ஈமான் கொள்ளல. ஈமான் வந்து அந்த நபியின் மூலியமா அல்லாஹ் மன்னிப்பு தருவான். ஆனா அந்த நபி ஈமான் கொள்ளலாம், நபியை தனியா வந்து நிக்கிறாங்க. இப்படிப்பட்ட நபியும் சில ரசூலுல்லாஹ் பார்த்தான். ரசூலுல்லாஹ் திரும்பி பாக்குறாங்க, மிகப்பெரிய ஒரு கூட்டம், மிகப்பெரிய ஒரு ஜமாத் ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. பார்த்த பிறகு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்களாம், இது என்னுடைய சமுதாயமா இருந்திருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்களாம். அப்ப மலக்குமார் சொன்னாங்க, அதாவது ஹாதா கௌமு மூசா, இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம், பனி இஸ்ரவேல் யூதர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹ் நம்பறாங்க. திரும்பி ரசூலுல்லாஹ் இன்னொரு பக்கம் பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் எவ்வளவு பார்த்தாங்களோ அதை விட மிகப்பெரிய கூட்டம். எப்படி? அதை விட மிகப்பெரிய கூட்டத்தை ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. பார்த்தவர் மலக்குமார் சொன்னாங்க, இதுதான் உங்களுடைய சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் சொல்லுவாங்க, உங்களுடைய கூட்டத்திலிருந்து 70,000 நபர்கள் எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாம சுவனத்தில் நுழை வைக்கப்படுவார்கள். எவ்வளவு? 70,000 நபர்கள் எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாம அவங்க வந்து அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அனுப்பிச்சிடுவாங்க. இப்படிப்பட்ட 70,000 நபர்கள் உங்களுடைய கூட்டத்தை மட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் தூக்கத்தை எழுந்த பிறகு இந்த செய்தி சஹாபாட்ட சொல்லிடுவாங்க. ஓகேவா? இந்த செய்தி ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் சின்ன வேலை வந்து சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இதை சொல்லி முடிச்சு உடனே ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு சஹாபாக்கள் இதே மாதிரி ஆர்வமா இருக்கும்போது ரசூலுல்லாஹ் எந்திச்சு போயிட்ட உடனே ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்றாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, இந்த 70,000 நபர் யார் என்று தெரியுமா? இவங்களாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஈமான் கொண்டிருப்பாங்க, ரசூலுல்லாஹ் மேல ஈமான் கொண்டிருப்பாங்க, அப்படிப்பட்ட 70,000 நபர் தான் இவங்க அப்படி ஒருத்தர் சொல்றாரு.
இன்னொரு சஹாபி சொல்றாரு, இல்ல இந்த 70,000 நபர் யாருன்னா ஷிர்கே எல்லாம் மரணிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்க வாழ்க்கையில ஜாஹிலியா காலத்துல எதுலையும் ஷிர்கே பண்ணிருக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட 70,000 நபர்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். இப்படி சஹாபாக்கள் மத்தியில் இந்த கலந்தாய்வு போயிட்டு இருக்கும்போது ரசூலா வருவாங்க, ஃபமாதா தஹ்தஸிமுன், நீங்க என்ன உரையாடி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு ரசூலா கேட்டப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே 70,000 நபரை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ ரசூலா சொன்னாங்க, அதாவது அவர்கள் யார் என்று சொன்னால், அவங்க யாருன்னு சொன்னா ஹுமுல்லதீன லா யக்தவூன், அவங்க யாரு அப்படின்னு சொன்னா அவங்க வந்துட்டு சூடு கொடுக்கக்கூடிய மருத்துவம் பண்ண மாட்டாங்க. அதாவது எக்தவுன் ஒரு விதமான மருத்துவம், இந்த மருத்துவம் நம்ம எந்த ஒரு மருத்துவம் இல்லை அப்படின்னா தான் இது பண்ணணும் அப்படின்ற அனுமதி மார்க்கம் தருது. கடைசி எக்ஸ்ட்ரீமான ஒரு இடத்துல எக்தவுன்னு சொல்லக்கூடிய இந்த மருத்துவம் எப்படி அப்படின்னு சொன்னா உடம்புல முதுகுல சூடு வைப்பாங்க, ஒரு விதமான சூடு வைப்பாங்க. இந்த சூட்டின் மூலியமா தோல் நோய்கள் அழிக்கப்படும், அதான் எக்தவன். ரசூலா சொல்லுவாங்க, அவர்கள் யார் என்று சொன்னால் லா எக்தவன், இப்படிப்பட்ட அதாவது உடம்புக்கு தீங்கு தரக்கூடிய மருத்துவத்தை செய்ய மாட்டார்கள். அந்த 70,000 நபர்கள் யாரு, உடம்பு தீங்கு தரக்கூடிய இப்படிப்பட்ட மருத்துவத்தை செய்ய மாட்டார்கள். அடுத்ததாக ஒலா எஸ்தர் கூன், அதாவது எனக்கு ஓதி கொடுங்க அப்படின்னு மத்தவங்கிட்ட போய் நிக்க மாட்டாங்க, எனக்கு ஓதி கொடுங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்கிட்ட போய் நிக்க மாட்டாங்க. ஒலா எத்த தையரும், இன்னும் கெட்ட சகுனம் பார்க்க மாட்டாங்க. இன்னும் வாலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவருடைய ரப்பின் மீது சார்ந்தவர்களாக தவக்குல வைத்தவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி ரசூலா நாடு சொல்றாங்க. முதல்ல என்னது, தவறான நிவாரணம் பார்க்க மாட்டாங்க. இரண்டாவது, அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஓதி பாருங்க மற்றவங்க போய் நிக்க மாட்டாங்க. மூணாவது என்னது, அவர்கள் கெட்ட சகனம் என்ன பார்க்க மாட்டாங்க, கெட்ட சகனம் பார்க்க மாட்டார்கள். நாலாவது, ரப்பின் மீது தவக்குல் வைத்தா இருப்பான் ரசூலா இந்த செய்தி சொல்றான். இந்த செய்தி சொன்ன பிறகு அதாவது உக்காஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி எந்திருக்கிறாங்க என்று சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதரே நான் அதில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் துவா செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் அதில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொன்னப்போ அந்த மின்ஹும் உக்காஷாவை, நீங்கள் 70,000 நபர்கள் ஒருவராக இருக்கீர்கள் அப்படின்னு ரசூலா சொன்னாங்க. உடனே இன்னொரு சஹாபி எஞ்சி நிக்கிறாங்க, என்று சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னப்போ ரசூலா சொன்னாங்க, சபக உக்காஷா, உக்காஷா முந்தி விட்டார், போச்சு அவ்வளவுதான், வாய்ப்பு போச்சு, உக்காஷா முந்தி விட்டார், அவருக்காக துவா செய்ய முடியும்னு சொல்ல ரசூலா என்ன பண்ணாங்க, 2ஆம் நபரை அமர வச்சுறாங்கன்ற செய்தி பார்க்கிறோம். இதுல ஒரு குறிப்பு எழுதாங்க, என்ன 2ஆம் நபர் என்சார்ல இந்த 2ஆவது எஞ்ச நபர் நயவஞ்சகன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு எழுதுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா நயவஞ்சகர் ரசூலா துவா செய்யக்கூடாது என்ற சட்டம் குரான்ல இருக்கு. எனவே அவர் நயவஞ்சகர் காரணமா தான் ரசூலா துவா செய்யல. ஏன் அப்படின்னா சொர்க்கத்துக்காண்டி அல்லது அமலுக்காண்டி முந்திக்கூடிய எல்லா சஹாபங்களும் ரசூலா என்ன பண்ணாங்க, ஆதரவு தெரிச்சாங்க. யாருக்கும் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க ரசூலா இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. ஒரு சஹாபி சொல்ற, ரசூலா இல்லைன்னு சொன்னதே ஷிர்க்ல மட்டும்தான், லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் தான் ரசூலா லா சொன்னாங்க, இல்லைன்னு சொன்னாங்க. அதை தவிர மீது எல்லா இடத்துக்கும் ரசூலா இருக்குன்னு தான் சொல்லி ரசூலா வழங்குவாங்களே தவிர வேண்டாம் அல்லது இல்ல ரசூலா யாரும் தடுக்க மாட்டாங்க. எனவே இந்த இடத்துல ரசூலா தடுத்திருக்காங்கன்னா, அதாவது முதல்ல கேட்ட உக்காஷ நபித்தோழர், இரண்டா கேட்ட ஒரு முனாஃபிக் காரியத்தின் காரணமா எஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ்ல குறிப்பு எழுதுறாங்கன்னு பார்க்கணும். சரிங்களா, இன்ஷா அல்லாஹ் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த ஹதீஸோட விளக்கம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நம்ம ஆரம்பிக்கலாம். சரிங்களா, ஆக மொத்தம் 70,000 நபர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க. அவங்களுடைய தன்மைகள் 4 இருக்கு. அந்த 4 தன்மையோட விரிவாக்கம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸோட பார்க்கலாம். சரிங்களா, ஆக மொத்தம் இன்னைக்கு 3 கிளாஸ் பார்த்திருக்கோம். முதல் பார்த்த தலைப்பு என்ன, அடிப்படை தௌஹீத். இரண்டாவது பாவங்கள் மன்னிக்கப்படும். மூன்றாவது கேள்வி கணக்கு விசாரணை இல்லாமல் சொல்லுவாங்க. இது 3 பார்த்துக்கும். 3 துறை இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அதோட விளக்கம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். சரிங்களா, இன்ஷா அல்லாஹ் இதோடைய வகுப்பு முடியுது. கேள்வி இருக்கக்கூடிய சகோதரர்கள் அமர்ந்து கேள்வி கேட்கலாம். மீதி சகோதரர்கள் தாராளமாக கலாம கிளாஸ் முடிஞ்சிருச்சு. சரிங்களா, இது பேர் கிளாஸ் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த கோர்ஸ் வந்துட்டு டிசம்பர் கடைசி வீக் வரையும் இருக்கும். 14 கோர்ஸ் இந்த வாரம் முடிச்சுன்னா மீதி 13 வாரம் இருக்கு. சரிங்களா, அகீதா உங்களுக்கு ஒரு சின்ன கல்வி கிடைச்சிருக்கும். அகீதா எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்றது இன்ஷா அல்லாஹ் யாரும் எந்த ஒரு வகுப்பும் விட வேண்டாம். சரிங்களா, தொடர் வகுப்புகள் வாங்க, யாரும் விட வேண்டாம். நிறைய நம்ம வாழக்கூடிய பூமியில நம்ம பார்க்குறோமா இல்லையா, நிறைய வகுப்புகள் ஆரம்பிக்குது. ரமதானுடைய ஆரம்பத்தில் வருமா பெரிய கூட்டம் வருது, இறுதியில ஆலியா காணும், ரமதானுடைய கடைசி 10 மாதிரி ஆகிடும். சரிங்களா, அந்த மாதிரி நம்ம இல்லாம நம்ம ஒரு திறம்பட்ட சமுதாயமா திறம்பட்ட மொஹல்லா வாசிகளை நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வகுப்பு முடியும் வரை உங்களுடைய ஒத்துழைப்புகளை முழுமையா கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் தஆலா நமக்கு புரியல, விளங்கல, என்னுடைய ஃபஹம் அறிவுக்கு மேல போகுது, எனக்கு இது மனப்பாடம் செய்ய முடியாது, இப்படிப்பட்ட காரணங்கள் சைத்தான் தான் ஏற்படுத்தும், நல்ல முஃமின் ஏற்பட மாட்டான். அந்த காரணங்களை ஒதுக்கி வச்சு என்னுடைய ஒத்துழைப்பு இருந்தாலே போதும், அல்லாஹ் இதன் மூலமா எனக்கு சொர்க்கத்தை தருவான் அப்படின்ற ஒரே நீயத்தோட இன்ஷா அல்லாஹ் தஆலா அனைத்து வகுப்பிலும் கலந்து கொள்ளுங்க. எந்த ஒரு வகுப்பையும் இன்ஷா அல்லாஹ் விடாதீங்க. சரிங்களா, உங்களுடைய எந்த ஒரு காரணமா இருந்தாலும் அல்லாஹ்காண்டி கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த காலை வேலைத்து வாங்க. சரிங்களா, 6 to 7 எனக்கு நிறைய சகோதரர்கள் எந்த வேலையும் இருக்காது. அப்படி இருந்தாலும் அல்லாஹ்காண்டி கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணுங்க, இந்த கிளாஸுக்கு வந்து உங்களோட ஒத்துழைப்பு கொடுங்க. சரிங்களா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதன் மூலமா நமக்கு மார்க்கத்தோட தெளிவு தருவோம். முடிஞ்சவங்க கிளம்பலாம். கேள்வி இருக்கும் இருந்திருக்கேன். கேள்வி யார்ட்டா இருக்கு?
உங்ககிட்ட சகோதரர்கிட்ட எல்லாரும் போகும்போது வாட்ஸ்அப் நம்பர்